குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் 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 மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் 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 வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை 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 எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏறும் எத்தனை ஏறும் பிரிவாற்றகில்லாயால் எத்தனை ஏனும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோரெம்பாவாய் குத்து விளக்கெரிய ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாசயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवद्गीतासिन्धोः रामानुजमे नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णम् पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरश्चिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सृजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லோ சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள் வல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்திரன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாவிவான்யா கோதாமனன்ய சரண சரணம் பிரபத்யே கொத்து விளக்கே மேல் பிரபஞ்சசயனத்தின் கொத்தவருக்கும் புகழ் தப்பின்றி கொங்கை மேல் வைத்து கிடந்த வளர்வாயே வைத்தடம் கண்ணினாய் நீ உண்மனாளுனை எத்தனை போதும் துயிழ ஒட்டான் எத்தனையேலும் விரிவாற்ற இல்லாயால் தத்துவமன்று தகவேதோரெம்பாவாய். திருமகள் மண்மகள் ஆயர் மணமகள் என்று சொன்ன மாதிரி பெருமாளுக்கு 3 தேவிமார்கள் சிவகத்தில் இருக்காளாம்.
தேவி உதவி நிஷாதேவி சொல்ற வழக்கம் எல்லாம் சொல்றது. வேதத்திலேயே ஸ்ரீ சுத்தம் பூசுத்தம் நிலா சுத்தம் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் அவதாரங்கள்ல வரும்போதும் ஒரு அவதாரத்தையும் ஒரு பிராட்டிக்கு பெருமை அதிகமா இருக்கும். அர்ச்சாவதாரங்கள்ல வரும்போது ஸ்ரீதேவி பூதேவி இன்னும் உதயநாச்சிமாரோட கோயில சேவை சாதிக்கிறார். உதயநாச்சிமாரோட 2 பேர் தான் நாச்சியார் அப்படிங்கிறது கிடையாது. 2 பேர் இருக்கா. சில கோயில்கள்ல நீலாநாச்சி சீவிகின்ற பக்கத்துல 3 நாச்சியார்கள் இருக்காராம். 3 பேரும் 3 விதமாக நமக்கு சகாயம் பண்றாராம். 3 பேருக்கு துணை நமக்கு தேவை இருக்கு. 3 பேரும் நமக்கு உபாயமா இருக்காள், இல்ல புருஷகாரமா இருக்காள். எப்படின்னு கேட்டா, சமஸ்த ஜனனீம் வந்தே சைத்தன்ய தன்யதாயினீம் ஸ்ரேயசீம் சீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணீம் அப்படிங்கிற 3 பேருக்கு 3 ஸ்லோகம் தயாசகத்தை சாதிச்சார். முதல்ல பெரிய பிராட்டியாரான ஸ்ரீதேவி நாச்சியார் சைத்தன்ய தன்யதாயினி நமக்கு ஞானத்தை கொடுக்குறாராம் ஸ்ரீதேவி நாச்சியார். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தாயாரா இருக்கிறபடினால நம்மளை எல்லாம் சிருஷ்டிச்சவர் அவர். அதனால தாயாரா இருந்தா பால் கொடுக்கணும் இல்லையா? அப்ப புண்ணியம் அப்படிங்கிற பாலை கொடுக்குற, ஞானத்தை கொடுக்குற. அதனால்தான் சரணாகிதி பண்ணும்போது முதல்ல லட்சுமி பிராட்டி கிட்ட சரணாகிதி பண்ணி அதுக்கப்புறம் பெருமாள் கிட்ட சரணாகிதி பண்ணணும். பிராட்டி கிட்ட பண்ற சரணாகிதிக்கு புருஷகார சரணாகிதின்னு பெயர். பிராட்டி கிட்ட என்ன பிரார்த்திக்க போறோம் அப்படின்னா, அம்மா நாங்க சரணாகிதி பண்ண போறோம், அந்த சரணாகிதி நன்னா நடக்கணும், அந்த சரணாகிதிங்கிற ஞானம் எங்களுக்கு வரணும். பகவத் சரணாரவிந்த சரணாகதி யதாவஸ்தி அவிரதா அஸ்துமே அப்படின்னு பிரார்த்திக்கிறார் கத்தியத்துல. அதான் சரணாகதி நன்னா வரணும். ஏன்னா சரணாகதினாலும் சின்ன விஷயமானாலும் அதுல விசுவாசங்கள்லாம் தேவையா இருக்கு. அது ஒரு பக்கம் பார்த்தா கஷ்டமா இருக்கு, கঠিனமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த ஞானத்தை நீர் கொடுக்கணும், அந்த விசுவாசத்தை நீர் கொடுக்கணும் அப்படின்னு பெரிய விராட்டியார் கிட்ட பிரார்த்திக்கிறோம். அவர் என்ன பண்றாருன்னா, சேசீம் சீனிவாச கருணாமிவ ரூபிணீம் அப்படின்னு கருணையே ரூபம் எடுத்து வந்தவர் அவர். ஆனால் நிகிரகம்னா என்னன்னே தெரியாது, அனுகிரகம் மட்டும்தான் செய்கிறவர். இப்போ என்னைக்கோ ஒரு நாள் திடீர்னு வந்து சரணாகதி அப்படின்னு வந்தப்ப இத்தனை நாள் பண்ண பாபங்களை எல்லாம் ஒண்ணுமே நினைச்சு பார்க்காமல் கருணை மட்டுமே அவருக்கு உண்டு அப்படிங்கிறபடினால அஸ்துதேங்கிறார். அப்படியே நடக்கட்டும்பா, உனக்கு சரணாகதி நடக்கும், தயைவ சர்வம் சம்பத்யதே, ஒரு குறவும் இல்லை, எல்லாம் நடக்கும் அப்படின்னு அனுகிரகம் பண்றாராம் பிராட்டியார். இவர் அனுகிரகம் பண்றதுக்கு காரணம் இவர் கருணாரூபிணி அப்படிங்கிறபடினால. என் அருள் என்னும் சீர் ஓர் அறிவையானதென அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். பெருமாளுடைய கருணைக்கே ஒரு ரூபம் கொடுத்தால் எப்படி இருக்கும், கருணையே ஒரு ஸ்ரீ ரூபத்துல வந்தா எப்படி இருக்கும்னா அதுதான் பிராட்டியாராம். அப்படி இருக்கார், அப்படி சொல்லலாம் போல இருக்காராம். ஏன்னா கருணையே வடிவெடுத்து வந்தவர், அது தவிர வேற கிடையாது அவருக்கு. அப்படி இருக்க அதனால்தான் பெருமாள் கிட்ட சரணாகிதி பண்ண முடியாதோ அப்படின்னு பயந்து இருக்கிறவன் பிராட்டி கிட்ட சரணாகிதி பண்ணான்னா அவனுக்கு அபேட்சணம் கிடைச்சது. அப்படின்னு பெருமாளை விட பிராட்டி என்ன வசதி அப்படின்னா 2 பேருக்கும் வைபவம் ஒண்ணுதான். ஆனால் இவருடைய கருணை தனிதான். போன பாசத்தில் பார்த்த மாதிரி ராட்சசிகளுக்கெல்லாம் அபயம் வாங்கி கொடுத்த கருணை. யார் 10 மாசம் பிராட்டி கிட்ட அபசாரம் மாத்திரம் பட்டாலும் அவளுக்கு அபயம் கொடுத்தவர் இவர். அதனால கருணாமிவ ரூபிணி அப்படின்னு கருணையை ரூபம் எடுத்து வந்தவரான அப்படின்னால பெருமாளுக்கும் அந்த கருணையை எடுத்து சொல்றாராம் இவர். பெருமாளும் இந்த சேத்தனை பார்த்து இந்த ஜீவாத்மாவை பார்த்து முகம் திருப்பினார்னா வலது பக்கம் பிராட்டியா இருக்காரு இல்லையா ஸ்ரீதேவி நாச்சியா, அவர் வந்து பெருமாளை பார்த்து நமக்காக பரிந்துரைச்சு கருணையை எடுத்து சொல்றாராம். நீங்க கருணை காமிக்கணும் இந்த குழந்தைகிட்ட, அபசாரம் வரைக்கும் வந்திருக்கானே, அபராதம் பண்ணிட்டு வந்தா கூட பரவாயில்ல, அபராதம் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கானே, இல்ல பண்ணிட்டே இருக்கானே, கிருதாங் கிரியமானான் கரிஷ்யமானான் சர்வான் அசேஷதா க்ஷமஸ்வ. அவதாரம் பண்ணினான், அபராதம் பண்ணிட்டு இருக்கான், அவதாரம் பண்ண போறான், எல்லாம் உண்டு, மொத்தமும் உண்டு. இனிமே பண்ணாம இருப்பானா அதுவும் கிடையாது. என்ன பண்றது அப்படின்ட்டா இப்படிப்பட்டவனதான் காப்பாற்றணும், இவங்கிட்ட தான் கருணை காமிக்கணும் அப்படின்னு கருணை எடுத்து சொல்ற. இவங்கிட்ட காமிச்சாதான் உங்க கருணைக்கே பெருமை.
அப்படின்னு உங்க குழந்தைக்கு பெருமையை தவிர அப்போ பிரகலாதருக்கு அனுகிரகம் பண்றார் பெருமாள். சர்வம் அனுகிரகம் பண்ணது இருக்கட்டும். தேசியம் சொல்ற தேவநாயக பஞ்சாயத்துல பிரகலாதம் அப்புறம் கோகுலம் அப்படின்னா பசுமாடுகள் முதலானவர்களுக்கெல்லாம் நீர் அனுகிரகம் பண்ணீர் அப்படிங்கிறது இருக்கட்டும். மமரக்ஷணம் அதெல்லாம் ஒரு தரத்துல எடுத்து வைக்கலாம். என்ன காப்பாத்தினாலும் வச்சுக்கோங்க, அதுதான் உனக்கு பெருமைங்கிற. ஏன்னா பிரகலாதனை காப்பாத்துறதுல என்ன பெருமை இருக்கு? அவன் பரம பாகவதா இருக்க. கோகுலம் அப்படிங்கிற மாதிரி 1000 குலத்துல இருக்க பசுமாடுகளை எல்லாம் காப்பாத்தினார் பெருமான் கோவர்தனகிரியை எடுத்து பெரிய ஆபத்து வந்த போது அப்படின்னா அதுல என்ன பெருமை இருக்கு? ஏன்னா பசுமாடெல்லாம் ஏதாவது அபச்சாரம் பண்ணித்தானா? இல்லையே. இல்ல பரீட்சித்தை காப்பாத்தினார் குழந்தையா இருக்கும் போது அப்படின்னா பரீட்சித்தை அபச்சாரம் பண்ணானா குழந்தையா இருக்கச்சு? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. திராதாஸ்தயா நனு விபத்திஷு சாதுஷீஷு அவெல்லாம் காப்பாற்று பெருமை இருக்கட்டும். ஏன்னா சர்வம் ததேகம் அது மொத்தமும் இருக்கட்டும். அபரம் மம ரக்ஷணம் என்ன காப்பாற்ற முடியுதா? இந்த காப்பாத்தினாதான் உனக்கு பெருமை அப்படிங்கிறார். ஏன்னா இத்தனை அபச்சாரம் பண்ணி வந்திருக்கேன் இல்லையா, என்ன காப்பாற்றணும். அப்படி காப்பாற்றுறதுக்கு சொல்லி கொடுக்கிறவர் பிராட்டியாம். வலது பக்கம் இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி நாச்சியார் சொல்ற கருணை அப்படின்னா இவங்கிட்ட காமிச்சாதான் கருணை அப்படின்னு பெருமாள் கிட்ட எடுத்து சொல்லி கருணை எடுத்து சொல்லி காப்பாற்றி கொடுக்கிறார். நமக்கும் ஞானத்தை கொடுத்து பெருமாளுக்கும் கருணையை போதித்து கொடுத்து நம்மளை காப்பாற்றுறார். அப்புறம் வந்தே விஷகிரீசஸ்ய மகிஷீம் விஸ்வத்தாரிணீம் தத்கிருபா பிரதிகாதானாம் க்ஷமயா வாரணம் யயா. பெருமாள் என்ன பண்றார்? ஸ்ரீதேவி சொல்றத மீறவும் முடியல, பிராட்டியார் சொல்றத கேட்கவும் முடியல. ஏன்னா ஒரே அபச்சாரமே பண்ணியிருந்து ஔத்சுக்கிய பூர்வம் அப்படின்னு உற்சாகத்தோட அபச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு திடீர்னு வந்து நிக்கிறவனை பார்த்து உடனே காப்பாற்றணும் அப்படின்னா சாஸ்திரங்கள்லாம் என்னத்துக்கா இருக்கு? எத்தனையோ பேர் அபச்சாரம் பண்ணாதோ எத்தனை பேர் இருக்கா? ஒரு அரை மனசோட கூட பெருமாள் இந்த பக்கம் முகத்தை திருப்பி விட்டாராம். எந்த பக்கம் அப்படின்னா இடது பக்கம். நேர நாம நிற்கிறோம், ஜீவன் நிற்கிறான், இவனை பார்க்கறதுக்கு தான் இஷ்டம் இல்லை. நேர சேவிச்சுட்டு கை கூப்பிட்டு நிற்கிற ஜீவனை பார்க்கறதுக்கு பெருமாளுக்கே இஷ்டம் இல்லை. அதனால அப்படி வலது பக்கம் திரும்புறாராம். அங்க விராட்டி இந்த மாதிரி கருணையை எடுத்து சொன்ன உடனே அதுக்கும் சரியா இஷ்டம் இல்லை. அதனால இடது பக்கம் திரும்பினாராம். அங்க பூமாதேவி இருக்கார் இடது பக்கம். அவர் எடுத்து சொல்றாராம். பெருமாள் சொல்றார், இவர் தான் கருணை கருணை இன்னும் கருணை காட்சிக்கணும் கருணை காமிக்கணும் அப்படின்னு சொல்றார். நீ என்ன சொல்ல போற? கருணை நீயும் சொல்ல போறியானா? இல்லைன்னு பெருமாள். நான் கருணையை சொல்ல அப்பா நான் பெருமாள். நீயும் கருணையை ஆரம்பிச்சிட போறியான்னு பயந்தேன் அப்படின்னா நான் கருணையை ஆரம்பிக்கல, நான் பொறுமையை ஆரம்பிக்கிறேங்கிறாங்க. கிருபா பிரதிகாதானாம் க்ஷமயா வாரணம் யா. அவர் சொல்றது இருக்கோ இல்லையோ, அபசாரம் பண்ணவன் அவன் அபசாரம் பண்ணிட்டான் அப்படிங்கிறத ஒத்துண்டு அவனுக்கு கருணை காமிக்கணும் அப்படிங்கிறாரு இல்லையோ, அது தப்புன்றாரு. அப்படி கிடையாது. அவன் பண்ணதே அபசாரம் இல்லை, அதை பொறுத்துக்கணும். குழந்தைகள்லாம் தப்பு பண்ணா அம்மா அதை தப்பாவா நினைப்பாள். அம்மாவுடைய வயத்துக்குள்ள கர்ப்பத்துல குழந்தை இருக்கும்போது அது எட்டி உதைக்கும். அம்மாவுடைய வயத்துக்குள்ள எட்டி உதைக்கும். அப்போ குழந்தை பிறந்த உடனே பலவா எனக்கு எட்டி உதச்சி உன்னை என்ன பண்றேன் பார் அப்படின்னு எந்த அம்மாவும் சொல்றது இல்லை. பின்ன என்ன கேட்டா வயத்துக்குள்ள குழந்தை எட்டி உதைக்கிறான்னு நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. அதுதான் பொறுமை. குழந்தை எட்டி உதைக்கிறது அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கு. மாதாவுக்கு இருக்கிற பொறுமையா என்னதான் பையன் கொடுமைப்படுத்தினாலும் சரி என் பையன் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பான். ஐயோ என் பையன் இத்தனை கொடுமைப்படுத்துறானேன்னு நினைக்க மாட்டான். அவன் அடிச்சு போடட்டுமே, அவன் ஆத்தை விட்டு விரட்டட்டுமே. ஐயோ என் ஆத்தை விட்டு விரட்டிட்டானேன்னு இல்லாமல் என் ஆத்தை விட்டு விரட்டமா இருக்கணுமேன்னு தான் நினைப்பார். என்ன இப்படி பாப்பம் பண்றது, இது க்ஷேமா இருக்கணுமே அப்படிதான் நினைப்பார். அப்படிதான் சீதாதேவி சொல்ற, ராவணன் கிட்டே தொலைச்சு போடாங்க. எப்படிப்பட்ட அபச்சாரம் பண்ணிருக்கு, என்னை போய் பிரிச்சிருக்கிய பெருமாள் கிட்டேன்னு, சர்வ ஜெகன் மாதாவான என்கிட்ட போய் அபச்சாரப்பட்டு இருக்கியே,
வேண்டாண்டா விதித்த சகிதர்வஜா சரணாகதவத்சலா தேன மைத்ரி பவத்துதே எதி ஜீவித்து மிச்சசி, உயிர் பழைச்சு போடா, போய் பெருமாள் கிட்ட போய் மைத்திர பாவத்தோட போ, பித்திர பாவத்தோட போ. மித்திரன்னு சொல்லி கை கோத்துடு அவன்கிட்ட. சுக்ரீவன் அப்படிதான் பண்ணா, சரணாகதி கூட பண்ண வேண்டாம், அவனுடைய நண்பன்னு சொல்லி பொழைச்சுக்கோ, உயிர் பழைச்சுக்கோங்கிறான். அவதாரம் பண்ணவன் கிட்ட போய் நீ நாசமா போன்னு சொல்லாமல் நீ உயிர் பழைச்சுக்கோ, பெருமாள் கிட்ட நீ சேர்த்து வச்சிருக்குன்னு சொல்றாரா. அந்த மாதிரி அபச்சாரத்தை அபச்சாரமே நினைக்காமல் பொறுமை, அம்மாவுக்கு குழந்தைகிட்ட இருக்க மாதிரியான ஒரு பொறுமைக்கு வேணும். உங்களுக்கு அறிவாத பொறுமைங்கிறதே போறாது அப்படின்னு எடுத்து சொல்றான். பெருமாள் பார்த்தார், கருணையே தேவலை போல இருக்கு. ஏன்னா அதாவது அபச்சாரம் அப்படிங்கறத ஒத்துண்டு கருணை, வேற அபச்சாரமே இல்லைங்கிற அதை பொறுத்துக்கணும். அதே அபச்சாரமா நினைக்கணும். நம்ம குழந்தை பண்றது தானே, அது நமக்கு தானே அப்படின்னு அப்படி இருக்கணுமா. அந்த பூமாதேவி பெரும் பொறுமையை எடுத்து சொல்ற. பெருமாள் பார்க்க இவ ரெண்டு பேருமே வேண்டான்னுக்க. இதற்கு ஜீவன் இருக்கான், அவனை தான் பார்க்க பிடிக்கல. சரீரம் முகத்தை அப்படியே திருப்பி எட்ட வேற எங்கேயோ பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி பார்க்குற. இந்த பக்கம் வேணாம் அந்த பக்கம் வேணாம், கொஞ்சம் தள்ளி பார்க்கலாம் அப்படின்னு தள்ளி பார்த்தான்னா அங்கே நீலாதேவி இருக்கார் இடது பக்கத்திலேயே. நிகாம எதுமாம் நீலா யத்போகபட நீர் துருவம் பாவிதம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்த தோஷேஷு அதரிசனம். உடனே நீலாதேவி இதுவா ஏதோ எடுத்து சொல்ற. நீ என்னமா சொல்ல போற? கருணையா, பொறுமையா, அபசாரங்கள்லாம் பண்ணிட்டு முன்னாடி வந்து நிற்கிறாரு, நீரை ஏதாவது சொல்ல போறியா அப்படின்னா நான் ஒன்றும் சொல்ல பேசாம இருக்கோன்னுட்டான். என்ன கேட்டா, நீங்க ஏன் அவன் அபசாரம் பண்ணேன்னு ஏன் அவன் அபசாரம் பண்ணான்னு அந்த அபசாரத்தை ஏன் பார்க்கக்கூடாது, எதுவுமே பார்க்கக்கூடாது. அவன் சரணாகதி பண்ணான்ங்கிறத மாத்திரம்தான் பார்க்கணும். அது சரணாகதி பண்ணவன் முன்னாடி அபசாரம் பண்ணானா பின்னாடி அபசாரம் பண்ணானா இதை பண்ணானா அத்தை பண்ணானா வேற எதுவுமே பார்க்கக்கூடாது, பேசாம படுத்துன்னு தூங்குங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடைச்சுட்டு பெருமாள் ஆலிங்கனம் பண்ணி தூங்க பண்ணிடுறானாம். கண்ணு முழிச்சாதான பிரச்சனை, கண்ணு முழிச்சாதானே இதை பார்க்கணும் அதை பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தோன்றது. அது பாருங்க, அவன் சரணாகதி பண்ணியிருக்கான், அவனை காப்பாற்றுங்க தூங்குங்க, அவ்வளவுதான். முன்னாடி என்ன இந்த ஆராய்ச்சியே வேண்டான்னுட்டான். போகபடலை துருவம் அப்படின்னு சொல்லி பெருமாளை தன் வசப்படுத்தி தன்னுடைய போக மயக்குகள்னாலே அவனை வசப்படுத்தி அபச்சாரத்தை பார்த்து அது கருணையா பொறுமையா பார்க்கவே கூடாதுன்னு, பார்க்கவே கூடாது. சரணாகதி பண்ணிட்டான் இல்லையா, அவ்வளவுதான். அவனை பாஸ் பண்ணி வச்சு பரீட்சையில பசங்களை எல்லாம் பாஸ் பண்ணி வச்சிருவோம். என்ன கேட்டான்னா 8ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லாருக்கும் பாஸ் போடுவோம்ட்டாங்க. பாரத தேசத்துல சட்டம் எழுதியிருக்கானா எழுதுறியா படிச்சானா படிக்கல அதெல்லாம் பாஸ்ட் போட்டோம். அதுக்கப்புறம் பக்கியெல்லாம் பார்த்து பாஸ்ட் போட்டப்புறம் அவன் ஒண்ணுமே எழுதலை அப்படின்னா அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. தப்பா எழுதியிருக்கான் அப்படின்னா அவன் தப்பை திருத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஆனா அந்த தப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாஸ் போடுறது ஃபெயில் போடுறதுன்னு கிடையாது. முதல்ல பாஸ் அதை போட்டு விடணும், ஃபெயில் பண்ணக்கூடாது குழந்தைகளை அப்படின்னு சட்டம் கொண்டு வந்திருக்கான். இது சர்வேஸ்வரன் விஷயத்துல என்னைக்கோ இருக்கிற சட்டம். குழந்தைன்னு சரணாகதின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவன் ஃபெயில் கிடையாது, அவன் பாஸ் தான். அவன் தப்பா எழுதிருக்கானே, முன்னாடி தப்பு பண்ணானே, என்ன தப்பு பண்ணானே அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே பார்க்கக்கூடாது, பாஸ் எதுவும் முடிச்சு போச்சு அப்படிங்கிற நீலாதேவி. கருணை பொறுமையெல்லாம் விஷயமே கிடையாது. அவன் 2 பேரும் சொல்றது தப்புன்னுட்டான். பக்த தோஷேஷு அதர்சனம், தோஷங்களை பார்க்கவே கூடாது அப்படின்னு தூங்க பண்ணிடுறாராம் பெருமாள். அப்படி இல்லாட்டானா அதான் நீலா துங்க தனகிரி தட்டி சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம் அப்படிங்கிற. நீலாதேவி தூங்க பண்ணி அணைச்சு ஆலிங்கரம் பண்ணி கண்ணபிரானை தூங்க பண்ணிட்டார். அவர் தான் போய் பிராட்டி இப்போ ஆண்டாள் எழுப்புறார், நான் சரணாகதி பண்றேன்னு சொல்றதுக்காக. ஒருத்தர் சரணாகதி பண்ணார்னா அவர் தூங்க பண்ணிட்டார்னா அது இன்னொருத்தர் சரணாகதி பண்ணா பெருமாள் எழுந்துக்கணும் போது, அதனால அவனை எழுப்பி தன் சரணாகதி சொல்ற மறுபடியும் தூங்க பண்ற. இதான் நடக்குது. பாராட்சியம் சொல் சுதி கத்தை திரச்சு அப்படியே தூங்கிட்டார்னா என்ன பண்றது? அப்ப அடுத்த ஒரு சரணாகதி பண்ணணுமே அப்படின்னா அது ஏற்படுத்துக்கு ஆண்டாள் திருப்பாவை அவனையே கண்ணனையே எழுப்புறார். மறுபடியும் அவன் அபச்சாரம் பண்ணானா நீலாதேவி தூங்க பண்றார், மறுபடியும் ஆண்டாள் எழுப்புறார். இதுதான் உலகத்தில் நடந்தது. இதுதான் சரணாகதி. ஆண்டாள் திருப்பாவை தான் சரணாகதி, அதுதான் நடந்தது.
அப்போ ஒருத்தர் கருணையை சொல்றார், ஒருத்தர் பொறுமையை சொல்றார், ஒருத்தர் ஸ்நேகத்தை காண்பிக்கிறார். நீலாதேவி ஸ்நேகத்துல காண்பிக்கிறாராம். அத்தியந்த ஸ்நேகம் இருக்கிறபடினால எதுவுமே பார்க்கக்கூடாது அப்படிங்கிறார். அத்தியந்த பிரேமம் இருக்கு, அத்தியந்த ஸ்நேகம் இருக்கு. ஜீவர்கள் கிட்ட அப்படி ஒரு ஆசை இருக்கிறபடினால பெருமாளையும் மயக்கி வச்சு குழந்தை எதுவுமே பார்க்காதவங்க அப்படின்னு சொல்றார். அவன்தான் மைத்தடன் கண்ணீர் எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய் நான் எத்தனையிலும் பிரிவாற்றகில்லாயால் இந்த பாசத்திலே வருது. அம்மா நீலாதேவியே, நப்பின்னை நீ கண்ணா எடுத்து வைக்க மாட்டேங்கிற ஆலிங்கம் பண்ணி ஆலிங்கனம் பண்ணி அவருடைய பிரிவு பொறுக்க முடியாமல் அப்படியே ஸ்நேகத்துல இருக்கு இல்லையா? அது வேண்டாம், எங்களுக்கு கொஞ்சம் கண்ணட புரியும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாங்க. இது நப்பின்னை நமக்கு பண்ற விசேஷ புகார். கருணை பொறுமைக்கு மேல இந்திதான ஒரு அந்த கிருஷ்ணாவதாரத்துல அந்த நப்பின்னை பிராட்டியை அவதாரம் பண்ணினபடினால அந்த கண்ணனும் அந்த நப்பின்னை பிராட்டியும் சேர்த்து அவர்கள் 2 பேரும் சேர்ந்து நமக்கு உபாயம். அதுவும் நப்பின்னை பிராட்டி புருஷகாரமாவும் இருக்கார். இந்த கிருஷ்ணாவதாரத்துல லட்சுமி தேவி மாதிரியே தான் பிராட்டி. லட்சுமி தேவியே சொல்ற நப்பின்னை பிராட்டி. அதனால அவரை விட்டு பிரிச்சு கண்ணனை பார்க்க முடியாது. எப்படி பிராட்டியை விட்டு பிரிச்சு பெருமாளை பார்க்க முடியாதோ அப்படிதானே புருஷ சூக்தம் சொல்றது. பிராட்டியை சுரூப நிரூபகம் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்லியிருக்கா. அவங்க தேசிகன் சொல்ற சுரூப நிரூபகம்னா என்ன கேட்டா பெருமாள் யார் அப்படிங்கறத காமிக்கிறதே பிராட்டி தானா. புருஷ சூக்தம் என்ன பண்றது, பரபிரம்மம் எது அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு ஒரு உபாயம். புருஷ சூக்தத்துல பரபிரம்மம் எது அப்படின்னு கேட்டானா இந்த ஜெகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சவன் விராட் புருஷனா இருந்து பாதோ விஸ்வா பூதானி திபாத மிருதந்தினா எடுத்து சொல்லி இவன் கண்ணிலேருந்து இப்படி வந்தது, இவன் காதிலேருந்து இது வந்தது, லோகத்தை சிருஷ்டிச்ச பிரகாரத்தை எல்லாம் சொல்லி இந்த லோகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணவன் பகவான் அப்படின்னு காமிச்சு கொடுக்குறது. அவன் தான் பரபிரம்மம். ஆனால் அப்ப கூட நமக்கு ஒரு நிர்ணயம் கிடைக்கலையா? லோகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணவன் தான் பரபிரம்மம் அப்படிங்கிறது தெரியுது. ஆனா லோகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணவன் யார் அப்படின்னு கேள்வி. பரபிரம்மம் தான் சரி, வாஸ்தவம் தான். அந்த சிருஷ்டி பண்ண பரபிரம்மம் எது அப்படின்னு ஒரு சந்தேகம். அது என்ன, நாராயணனா, பரமசிவனா, பிரம்மாவா, இல்ல வேற ஏதாவது தேவமா, யார் அப்படின்னு ஒரு கேள்வி நிற்கிறது இல்லையா? அதனால உபநிஷத் சொன்னப்புறமும் ஒரு கேள்வி இருக்கு, புருஷ சூக்தம் சொன்னப்புறமும் ஒரு கேள்வி இருக்கு. அப்போ புருஷ சூக்தம் அடுத்த ஒரு உபாயம் வைக்கிறது மோட்சம் கொடுக்கிறவன் அப்படிங்கிறது அடுத்த அடையாளம். சிருஷ்டி பண்ணவன் மாத்திரம் இல்லை, நான் வித்யதேன்னு மோட்சம் கொடுக்கிறவன் அப்படின்னா அப்போ அடுத்த விஷயம் புரியுது. லோகத்தையெல்லாம் சிருஷ்டி பண்ணவன் மோட்சம் கொடுக்கிறவன் அப்படின்னா அவன் யார் அப்படின்னு அடுத்த கேள்வி. அதுதான் பரபிரம்ம வாஸ்தவம் தான். அது யார் அப்படின்னா திவ்யமங்கல விக்கிரகத்தோடு இருக்கிறவன் அப்படின்னு எடுத்து சொல்றது ஆதித்ய வர்ணம் அப்படின்னு. சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடியவன் திவ்யமங்கல விக்கிரகத்தோடு இருக்கக்கூடியவன் அப்படின்னா அவன் யார் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். எத்தனை வந்தாலும் அவன் யார் அவன் யார்னு கேள்வி வரும்போது கடைசியில இந்த சம்சயத்தை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக புருஷ சூக்தம் என்ன உபாயம் என்னன்னு கேட்டா ஸ்ரீஷ்டே லக்ஷ்மி சுபத்யோ அப்படின்னு லக்ஷ்மிபதி அப்படின்னு பூமாதேவியும் லக்ஷ்மி தேவியும் பத்னியாக கொண்டவன், ஸ்ரீயப்பதியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னா இப்ப சந்தேகம் தெரிந்து போச்சு. இப்ப யார் லோகத்தை தான் சிருஷ்டி பண்ணவன் யார், மோட்சத்தை கொடுக்கிறவன் யாரு, இல்ல திவ்யமங்கல விக்கிரகத்தோடு இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா லக்ஷ்மிபதி, அவன் தான் பரபிரம்மம் அப்படின்னு ஸ்ரீமதி பிரம்மதோக்தேகே அப்படிங்கிறார் தேசிகன். சிவப்பதியான சீமன் நாராயணன் தான் பரபிரம்மம் அப்படின்னு ஸ்பஷ்டமா எடுத்து சொல்லிடுது புருஷ சூக்தமே. அப்போ நமக்கு பரபிரம்மம் எது அப்படின்னோ, உபாயம் எது அப்படின்னோ, உபேயம் எது அப்படின்னோ, மோட்சத்தை கொடுக்கறது எது அப்படின்னோ, இல்ல லோகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்றது எதுன்னோ அதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரே அடையாளம் ஸ்ரீயப்பதி அப்படிங்கிறது தான். இதுதான் பெரிய அடையாளம். இந்த அடையாளத்துக்கு அப்புறம் இதுல சந்தேகமே கிடையாது யாருக்குமே. அதனால அப்படி ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்துல அந்த பிராட்டியினுடைய ஸ்தானத்துல நப்பினை கிடைக்கும். என்னுடைய முகவரியே இவர்தான். அதனால இவரையும் சேர்த்துதான் கண்ணனை எழுதும். பிரிஞ்சு நினைச்சு கூட பார்க்க முடியாது கண்ணனை. பெருமாளுடைய பகவியூக விபவார்த்தா அந்தரியாமின் சரி, உபாய உபயா சரியும் சரி, எப்பவும் சரி
விரிவுன்னே கிடையாது, சேர்த்தே இருப்பார். அதனால நப்பிள்ளை பிராட்டியும் கண்ணனையும் சேர்த்து எழுப்புறதா இந்த பாட்டு, இந்த பாசனம் அடுத்த பாசனம். அதுல குத்து விளக்கிற பாட்டுல முதல் 4 வரியில கண்ணனை எழுப்புறார், அடுத்த 4 வரியில நப்பிள்ளை பிராட்டி எழுப்புறார். குத்து விளக்கெரிய கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பிள்ளை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாள். கண்ணனை எழுப்பும் போதும் நப்பிள்ளையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கண்ணனே எழுந்துரு அப்படின்னா அழகான சயனம். அங்கே உத்தரத்துல திருவாளுக்கும் தாயாருக்கும் சேர்த்தி சேவை ஆனவர்களே கண்ணாடி அறையிலையோ இல்லை ஏதோ ஒரு சயன தினத்தை திருவாளுக்கும் தாயாருக்கும் சயன உற்சவம் நடத்திட்டு எல்லாம் சார்த்தி வச்சுட்டு மறுநாள் கார்த்தால பெருமாளை சுப்பிரபாதம் பாடி பெருமாளை மெதுவாக எழுப்பி அப்போ அந்த சேவை எல்லாரும் சேவைக்கணும்னு ஆசைப்படுறான். அங்கே ஒருத்தருக்கு முன்னாள் அது ஆச்சரியமான சேவையா. பிரதம நயனபாகம்ங்கிறாங்க, அப்போ கடாட்சம் வாங்குறாங்க. கனக வலய முத்ராம் கண்டபாகே ததானஹ பலிபதி சயனீயாதே தத்துவம் பிரபாதே வரத சதத்வம் தன் மானசம் சந்நிதேயாக. காஞ்சிபுரத்தில் பேரோடால பெருமாள் அவர் கார்த்தால சுப்பிரபாதத்தை அவர் பாடலான்னு போகும்போது அவருடைய கழுத்துல கனக வலய முத்ரா, வலய முத்திரை இருக்கான், வலையினுடைய அடையாளம் இருக்கு. என்ன கேட்டா பிராட்டியுடைய கைகளை தலகாணியா வச்சிருக்கா, அந்த கையினுடைய ஆலிங்கனம் இருக்கு, அது தலகாணியா வச்சு படுத்துருக்கா பெருமாள் சயனத்துல இருந்திருக்க. அந்த முத்திரை அவருடைய திருப்பு கழுத்துலாம் பின்கழுத்தில் அதோட சேர்த்து தெரிவிக்கிறார். நமக்கெல்லாம் பரம உத்தேசியம் தம்பதிகள் தானே. கனக வலய முத்ராம் கண்டபாகே ததானஹா, அழகான ஒரு சேவை. வரத சததவந்தர் மானசம் சன்னிதியாய, மனசுல எப்பவும் இந்த சேவை தான் இருக்கான் அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு சேவையை ஆசைப்பட்டுதான் இந்த பாசனம். ஆண்டாலே அதுதான் ஆசைப்பட்டுங்க. பெருமாளுக்கு நப்பினை பிராட்டியமாக சேர்ந்து சயன விதத்தில் எப்படி இருக்காள் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாசனம். குத்து விளக்கெரிய, அழகா குத்து விளக்கு எரியுது, விளக்கு கைக்கரியம் பண்றது. கண்ணனே ஒரு விளக்கு தான், 1000 குலத்திலே தோன்றும் அணுவிளக்கு. நப்பினை பிராட்டியே ஒரு விளக்கு தான், அவர் 1000 குலத்துல வந்த விளக்கு, அவர் போர் விளக்கு, அவர் நப்பினை பிராட்டி. கண்ணனே சுயப்பிரகாசமானவன், சத்தியம் ஞானம் அனந்தம் வேதம் சொல்றது. நப்பினை பிராட்டியும் சுயம் பிரகாசமானவர். எல்லாம் இருக்கும் போதும் இவாளுக்கு ஒரு விளக்கு கைங்கரியம் என்றுதான் அது எப்படிப்பட்டதாக. அவனே விளக்கா இருக்கான், அவனே ஞானஸ்வரூபமா இருக்கான், ஆனால் அவளுக்கு இந்த விளக்கம் அப்படின்னா வெங்கதிரவன் குலத்துக்கு ஒரு விளக்கு சொன்ன மாதிரி சூரியனுக்கு விளக்கு வேணுமா? இவாளுக்கு அந்த விளக்கு இருக்கு, அது கைங்கரியம் பண்றது. அதான் குத்து விளக்கா இருக்கு, அழகான உயரமான, இருந்த இடத்துக்கு எங்க போனாலும் அங்க போய் கைங்கரியம் பண்ணக்கூடிய குத்து விளக்கு. நிலை விளக்கு இல்ல, குத்து விளக்கு. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல். அந்த விளக்கினாலே கண்ணனுக்கு பெருமை, அந்த விளக்கினாலே நப்பினை பிராட்டிக்கு பெருமை, நப்பினை பிராட்டியினாலே கண்ணனுக்கு பெருமை. எல்லாமே உண்டு. பெருமாளுக்கு ஸ்வயம் பெருமை இருந்தாலும் பிராட்டிக்குனால பெருமை உண்டு, இதனால பெருமை உண்டு, எல்லாமே உண்டு. தயாச ராஜரிஷி சுதோபிராமயா சம்பைதான் உத்தம ராஜகன்யா அதீவ ராமஹா சுசுபேதி காமயா விபுஸ்ரீயா விஷ்ணுரிவா மரேஸ்வரா. அன்னைக்கு சொல்ற பாலகாண்டத்துல கடைசி ஸ்லோகம் இது. பிராட்டியருடைய விவாகம் நடந்து சீதா, அதுக்கப்புறம் பெருமாள் திரும்பி வந்துட்டார் அயோத்திக்கு. அங்க வந்து 12 வருஷ காலம் அங்க இருந்தாராம். சௌக்கியமா இருக்கார், பிராட்டியோட கூட இருக்கார். தசரத சக்கரவர்த்திக்கு சுசுரூஷை எல்லாம் பண்ணிட்டு இருக்காள் 2 பேரும். அப்போ பெருமாள் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அதீவ ராமஹா சுசுபேதி காமயா. என்னதான் ராமனுக்கு சோபை அப்படிங்கிறது உண்டு, முன்னாடியே உண்டுனாலும் இந்த லக்ஷ்மி தேவி இந்த சீதா தேவி வந்தப்புறம் அதீவ சுசுபேங்கிற. இப்போ வந்த சோபையே தனிதான், ஒண்ணு இல்லாத ஒரு சோபை இப்போ வந்தா மாதிரி இருக்கு. இல்லாத சோபைன்னு ஒண்ணு கிடையாது பெருமாளுக்கு. ஆனா கூட விராட்டியினுடைய சன்னதியினால
தயா ச ராஜரிஷி சுத்தோ அபிராமையா. இவர் ராமன், அவள் அபிராமா. இவன் ராஜரிஷியுடைய புத்திரன், அவளும் ராஜரிஷியோட புத்திரி. உத்தமராஜ கன்யா, இவர் வெறும் ராஜரிஷி புத்திரன், அவர் உத்தமராஜ கன்யா. அப்ப ராமஹா அதீவ சுசிதேவ ஸ்ரத்தையா தேவோ தேவத்வமஸ்துதே வேதம் சொல்லும். லக்ஷ்மி பிராட்டியினால்தான் பெருமாள் தேவனாவார். லக்ஷ்மி பிராட்டியோட சேர்ந்தபடினால்தான் இந்த பெருமை அப்படின்னு அர்த்தம். இல்ல தனியா இருந்தால் கேள்வியே வராது. இப்போ தனியா இருந்தாலும் பெருமை கிடையாது. ரெண்டு விஷயத்துக்கும் சேர்த்து பெருமை, சேர்ந்ததுனால வந்த பெருமை, எப்பவுமே சேர்ந்ததுனால எப்பவுமே இருக்கக்கூடிய பெருமைன்னு தான் அர்த்தம் இருக்கு. அந்த மாதிரி இப்போ என்னதான் ராமனுக்கு பிராட்டியினுடைய பெருமை இருந்தாலும் இத்தனை நாள் பிரம்மச்சாரி ராமரா தானே இருந்தார். இப்பதானே பிராட்டியோட சேர்ந்து இருக்கார். அதனால வால்மீகிக்கு அதை சொல்லாம இருக்க முடியல. இப்படி உதாரணம் சொல்லணும் இல்லையா? பிராட்டியினால பெருமாளுக்கு பெருமை சொல்லிட்டார், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் இல்லையா? அதுக்கு சொல்றாரு விபுஸ்ரீயா விஷ்ணுரிவா அமரேஸ்வரா. சீதாதேவியினாலே ராமனுக்கு எப்படி பெருமை கேட்டா, பிராட்டியினாலே பகவான் நாராயணுக்கு எப்படி பெருமையோ அதுக்கு மேல சாஸ்திராசம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி இது அப்படின்னு லக்ஷ்மி தேவினாலே நாராயணனுக்கு எப்படியோ அப்படிதான். ரெண்டு பேரும் ஒண்ணு தானே அப்படின்னா, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். சீதைகுண்ட லோகத்துல எப்படியோ அந்த மாதிரிதான் அவதாரத்திலையும் அப்படின்னு தாற்பயம். அதுக்கு ரெண்டு பேரும் ஒண்ணுதான். சீதைகுண்ட லோகத்துல எப்படி பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் பெருமையோ அந்த மாதிரிதான் அவதாரத்திலையும் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இப்ப நப்பின்னை பிராட்டினாலே கண்ணனுக்கு அந்த பெருமையை தான் இந்த பாசுரத்துல அழகா சொல்றார். குத்து விளக்கிய கொட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி. விளக்கு ஒரு கைங்கரியம் பண்றது, கோட்டுக்கால் கட்டில் ஒரு கைங்கரியம் பண்றது, மெத்தென்ற பஞ்சசயனம் ஒரு கைங்கரியம் பண்றது. அந்த பஞ்சசயனத்தின் மேல கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல், நப்பின்னையினுடைய பூங்கொட்டு ஒரு கைங்கரியம் பண்றது, அவளுடைய திருக்குடல் ஒரு கைங்கரியம் பண்றது, அவளுடைய திருமேனி ஒரு கைங்கரியம் பண்றது. எல்லாமே ஆச்சரியமா கண்ணனுக்கு கைங்கரியம் பண்றலாம். கோட்டுக்கால் கட்டில் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, 4 காலோட கூட கட்டில் இருக்கு. இல்ல தந்தங்கள், ஆன தந்தங்கள் வச்சு கட்டில் பண்ணியிருக்கான் கண்ணன் நப்பின்னை பிராட்டிக்காக. அன்னைக்கு குவலையா பீடம் அப்படின்ற ஆணைய கம்சனுடைய கிரகத்துல போய் குவலையா பீடம் ஆணையை கொல்லும் போது அந்த ஆணையனுடைய பெரிய தந்தங்களை எல்லாம் எடுத்து கண்ணன் தோல்ல போட்டு வரானா. சின்ன வயசு கண்ணன், அந்த தந்தமும் ரொம்ப பெருசா இருக்கு, தூக்க முடியாம தூக்கணும். அந்த தந்தத்துல ஒரு தந்தத்தை எடுத்து பலராமன் கிட்ட கொடுத்து, அண்ணா இதை நீங்க வச்சுக்கோங்க அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தந்தத்தை எடுத்து தன் தோல்ல போட்டு கம்பீரமாக வீரமாக அந்த கம்சனுடைய சபைக்குள்ள பிரவேசம் பண்றார் கண்ணன். இந்த பாகவதம் அழகா வர்ணிக்கும். அமல்லாமசனிஹி அப்படின்னு ஆரம்பிச்சு ஸ்லோகம் இருக்கு. அப்படி கம்சனுடைய சபா கிரகத்துக்குள்ள கண்ணன் போகும்போது நவரசத்தோடு கூட எல்லாரும் பார்க்கறாளாம். அப்போ பலராமனுக்கு புரியல, இந்த தந்தம் எதுக்கு அப்படின்னு புரியல. கண்ணா இந்த தந்தம் எதுக்கு அப்படியா வாங்கிக்கிறேன், எதுக்கு எதுக்குன்னு கேட்டுருக்க. ஒண்ணும் இல்லை, நப்பின்னை பிராட்டிக்கு தந்தக்கட்டில் போடணுங்கிறதுக்காக கண்ணனுடைய அபிப்பிராயம். அது பலராமனுக்கு தெரியல பாவம். அந்த தந்தத்தை எடுத்து கட்டில் பண்ணி போட்டிருக்கார். அதான் கோட்டுக்கால் கட்டில். அப்படிப்பட்ட கட்டில் தான் கொடுத்து போறான். வீரபக்தி நப்பின்னை பிராட்டினா சாதாரண வராது. காலையில அடக்கிதான் நப்பின்னை பிராட்டி விவாகம் பண்ணிட்டு இருக்கான் கண்ணன். இவர்கள் எல்லாமே வீரபத்னிகள். வீரபத்னிகள்லாம் தம் பர்த்தா சாதாரணமா இருந்தா அவளுக்கு ஒத்துக்கவே மாட்டான். ராமாயணத்துல வருது இல்லையா, ராமாயண அழகா சொல்ற, தன் திருஷ்டா சத்ரு சந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவ கிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிசஸ்வதேனு. 14,000 பேரை பெருமாள் ராமன் மாத்திரம் தனியா தரையிலிருந்து யுத்தம் பண்ணி 1.5 முகூர்த்தத்துல மொத்த பேரை சம்மாரம் பண்ணிட்டு வந்த உடனே பிராட்டி ஆலிங்கனம் பண்ணார். வால்மீகி அழகா சொல்றது. பர்த்தாரம் பரிசஸ்வத இருக்க ஆலிங்கனம் பண்ணிட்டாராம். ஏன்னா இப்பதான் வீரன். இதுக்கு முன்னாடி அவர் ஒத்துக்கலையா? திருவாச்சம்பிள்ளை அழகா சொல்றார், ஜில்லி ஏறி ஏறி நான் ஏறி ஏறி அந்த தழும்பு தோல்ல இருக்கணும், அந்த தோலை ஆலிங்கனம் பண்ணிட்டாதான் இவர்கள்லாம் ஒரு வீரபுருஷனை ஆலிங்கனம் பண்ணிட்டாதான் நினைப்பாளாம். அப்படி கரடு முரடா அந்த தழும்பு இல்லைன்னா, கரடு முரடா அந்த தோல் இல்லை அப்படின்னா, அப்போ ஒரு பெண்ணை தேவைனா நினைப்பாளாம்.
ஒரு பெண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டோமே, ஒரு பெண்ணை ஆணிகனம் பண்ணாங்கன்னு நினைப்பாளே தவிர ஒரு புருஷனை ஆணிகனம் பண்ணாதான் நினைக்க மாட்டாங்க. இதெல்லாம் நமக்கு புரியாது. வீர பக்திகளுக்கு க்ஷத்ரிய பக்திகளுக்கு தான் புரியும் இந்த விஷயங்கள்லாம். ஏன்னா அவளுக்கு தான் அந்த வீரம் தெரியும். கிம்பாமன்னித வைதேகா பிதாமே மிகிலாதிவா ராம ஜாமாதனம் பிராப்தியா ஸ்திரியம் புருஷ விக்கிரகம் விட்டார். பிராட்டியே பெருமாள் கிட்ட வேடிக்கையா ஒரு விஷயம் சொல்லிட்டார். என்ன காட்டுக்கு கூட்டுன்னு போனோம் அப்படின்னா அதப்பா அடுத்த முடிக்கிறார். ஐயோ காட்டுல வேண்டாம், அங்க சிங்கம் இருக்கும், அங்க புலி இருக்கும், ராட்சசாலாம் இருப்பா, ஆகாரம் கிடைக்காது, இப்படிலாம் பயம் இருக்கச்ச பிராட்டி அழகா பேசுற. என்ன பேசுறங்க, காட்டுல என்ன ஆனாலும் சரி நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன்னு சொல்றேன் தான் வீரபுருஷன். அப்படிப்பட்ட புருஷன் தானே வேணும் எனக்கு. என்னையே பயமுறுத்திண்டு சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், ராட்சசால் இருக்கா, வெயிலா இருக்கும்னு இதெல்லாம் கேட்டு எதுவாக இருந்தா வெயிலா இருந்தா எதுவாக இருந்தா நான் பார்த்துக்கிறேன், சிங்கம் இருந்தா என்ன, புலி இருந்தா என்ன, ராட்சா இருந்தா நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு வீர புருஷன் இல்லையே. இப்படி ஒரு புருஷன் இருக்காரேன்னு என்னமா பிராட்டிக்கு ஒரு பேடியா. அந்த பெண்களுக்கே உரிய பாஷையில அழகா பேசுறார். எங்க அப்பா ஜனகர் இருக்காரு, அவர் நல்ல வீர புருஷனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வில்லெல்லாம் எடுத்து வச்சு, பெரிய வில்லெல்லாம் எடுத்து வச்சு வீரபுருஷனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பார்த்து கடைசியில ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். ஸ்திரிய புருஷன் வைக்கிறான், பார்க்கறதுக்கு புருஷன் மாதிரி இருக்க, ஆனா உள்ள பெண். ஆண் வேடம் தரித்த ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் எங்க அப்பான்னு தான் அப்படின்னு பேசிட்டார். ஆனா பெருமாளுக்கு மனசுலயே இருக்கான், இப்படி பேசிட்டாரு, பொம்பளைன்னு சொல்லிட்டாரு. எப்படிப்பட்ட வீரன் அவன். இன்னைக்கு இப்போ ஜனஸ்தானத்துல 14,000 பேரை தனி ஒரு ஆளா நின்று சம்ஹாரம் பண்ணி அசகாய சூரா அனபாய சாகசா மகிதமகா மிருதரிசன முதித மைதிலி திருடகர பரிரம்பன விபவ விரோபித விகட வீரவுரணா தேசியம் சொல்றார். அசகாய சூரன்னா அவனதான் சொல்லணுங்கிறார், ராமன் தான். ஏன்னா வேற சகாயமே தேவையில்லை. தான் ஒருத்தனாருந்து 14,000 பேர் வதம் பண்ணியிருக்கார். போய் தப்பா ஏகப்பட்ட பேர் வந்திருக்காப்பா, நீ கொஞ்சம் கூட வாப்பாங்கிறது. எக்கனா நீ பார்த்துக்கோ, சீத்தைய நீ பார்த்துக்கோ, நான் போய் சம்பாரம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு தைரியமா கிளம்புறேன். தைரியம் தான் அப்படி கிளம்புவார். எத்தனை தைரியம் எத்தனை வீரம் இருந்தால் அவள் கொள்ளுவார். வீரா அப்படின்னே சொல்றார். மகாவீரன் தான் சொல்றார் தேசிக. மகாவீர வைபவம் தான் பேர் வச்சிருக்க. அப்படி வரத பார்த்த உடனேயே, அப்படி ஜெயிச்சு வந்த உடனேயே பிராட்டி என்ன பண்ற, இவரை போய் நாம என்ன நினைச்சோம், ஸ்திரீ புருஷ விக்கிரகம் அப்படின்னு நினைக்க பேசினோமே அப்படின்னு நினைச்சாராம். இவர் தானே புருஷன். அதான் இந்த மாதிரியான ஒரு காரியம் லோகத்துல யாருமே செஞ்சது கிடையாது. அதனால இவர் தானே புருஷன். அனபாய சாகசம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சாகசம் பண்ணணும். ஒரு ஆபத்துல துணிஞ்சு இறங்கணும்னா 14,000 பேரோட யுத்தம் பண்றேன் துணிஞ்சு இறங்குறாரு இல்லையா, இதுதான் சாகச கிருத்தியம். ஒரு சாகசம் பண்ணா அதுல அபாயம் இருக்கக்கூடாது, ஆபத்து இருக்கக்கூடாது. வைத்தியகாசனம் ஏடாக்காரம் படித்து மாற்றிக்கூடாது. இங்கிருந்து அங்க தாவறேன் அப்படின்னு சொல்லி நடுவில் போய் விழுந்து மண்டை பொழுது போறதுன்னு என்ன இருக்கு. அனப்பா ஐய சாகசா. மகாபாரதத்துல அர்ஜுனன் யுத்தம் பண்றான். பூமியில மாட்டின் கண்ணனே தேரோட்டான். கண்ணனுடைய தேரோட்டி சல்யன்னு பெயர். தேரோட்டியில் அவர் சல்ய மகாராஜர். அவரை தேரோட்டியா வச்சிருந்தான். ஆனா அவர் கோவிச்சில சண்டை போட்டுன்னு போயிட்டார். எல்லாரும் கிருஷ்ணன் மாதிரி சண்டை போடாம இருப்பாளன்னா, கிருஷ்ணன் பார்த்தனுக்கு சாரதியா இருந்த மாதிரி கர்ணனுக்கு சாரதியா இருக்கார். ஆனா சண்டை போட்டுன்னு போயிட்டார். இன்னே கர்ணனே என்ன பண்றான், தானே ஒரு கையால தேரோட்டிண்டு ஒரு கையால யுத்தம் பண்றான். ஆனா அந்த போராத காலம் வந்தா எல்லாம் சேர்ந்து வரும் அப்படிங்கிற மாதிரி இவன் அப்படி தேரோட்டும் போது அந்த தேர் பூமியில் அழிந்துட்டு உடனே சொன்னான் கர்ணன், அர்ஜுனா ஒரு நிமிஷம் இல்லை, இந்த தேரை நானே எடுத்து பூமியிலேருந்து மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நானே தேரோட்டி நானே யுத்தம் பண்றேன். கர்ணனுக்கு தேரோட்ட கற்று தர வேண்டாம், என்ன தேரோட்டி 2 மகன் தான், நானே தேரோட்டிட்டு நானே யுத்தம் பண்றேன், ஒரு நிமிஷம் பொறுத்துன்று அப்படின்னு கீழே இறங்கி தன்னுடைய தேரையே அப்படியே தூக்குறானா, தூக்கி பூமிக்கு மேல எடுத்து வைக்கிறான். 4 பேர் வேண்டாம். அப்போ கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா இதுதான் நல்ல சந்தர்ப்பம், இப்ப அஸ்திர பிரயோகம் பண்ணி கண்ணனை கொண்டு அப்படின்ட்டான். அர்ஜுன் பயப்படுறான், என்ன கண்ணா அது
அவன் யுத்தம் பண்ணாதானே பரவாயில்லையே, அவன் ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்லிட்டு தானே போயிருக்கான், இப்போ போய் கொல்ல சொல்றியே அப்படின்னா. அப்ப கிருஷ்ணன் சொன்னான், அர்ஜுனா இதை விட்டா எனக்கு வேற சமயம் கிடைக்காது, இப்ப சாகசம் பண்ண நான் சொல்றதை கேளு, அவன் வந்துட்டானா உன்னால அவனை கொல்ல முடியாது, அதனால நான் சொல்றதை கேளு, இதுதான் சரியான சந்தர்ப்பம் சொல்லி அர்ஜுனன் அஸ்திரப்பிரயோகம் பண்ண வைக்கிறான். ஏன்னா அர்ஜுனன் இருந்தா கூட சாகசம் பண்ணா ஆபத்து உண்டு. அப்ப விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. அனபாய சாகசாங்கிறது ராமன் மாத்திரம்தான், ஒரு சாகசம் இல்லாமல். அதனால தானே ராவணனை பார்த்து இன்று போய் நாளை வான்னு, நாளைக்கு வா அப்படின்னா, நாளைக்கு வந்துட்டானா என்ன பண்றதுன்னா, நாளைக்கு வா ராமன் யாருன்னு பாருங்க, இன்னைக்கு நான் ராமனுங்கிறத பூர்த்தியா காமிக்கிறேன், நாளைக்கு ராமனுக்கே ராமத்துவம் தெரியும், ராமனா எப்படிப்பட்டவங்கிறது நாளைக்கு தெரியுங்கிற. அப்படிப்பட்டவனை பார்த்த உடனேயே, அப்படி ஜெயிச்சுட்டு வந்த உடனேயே பிராட்டி வந்து பர்த்தாரம் பரிஷத் சஜேன்னு ஆலிங்கனம் பண்ணிட்டான். இப்படிப்பட்ட தோலை ஆலிங்கனம் பண்ணிட்டான், அண்ணா ஆலிங்கனம் பண்ணிட்டான். அந்த மாதிரி வீரபத்திரிகள் அப்படி இருப்பா, அப்படிப்பட்ட தோலை தான் ஆலிங்கனம் பண்ணுவா. அப்படிப்பட்ட கட்டில தான் இந்த நப்பினை பிராட்டி படுத்துவா. இல்லாட்டா அல்லாதாரை அணைந்தால் என்ன கேட்டா ஒரு ஆலிங்கனம் பண்ணிட்ட மாதிரி. அதான் சொன்ன முதல்ல சொன்ன ருக்மிணி பிராட்டியும் அப்படிதான், ருக்மிணி பிராட்டியும் அப்படிதான், சீதா பிராட்டியும் அப்படிதான், நப்பினை பிராட்டியும் அப்படிதான். ருக்மிணி பிராட்டியும் அதுதான் சொல்றேன், என்னை வந்து யுத்தத்துல ஜெயிச்சு கூட்டுன்னு போங்கிற, அதுதான் அவருக்கு பெருமை. லோகத்துல சாதாரண நம்மள மாதிரி நோக்கெல்லாம் இந்த விஷயம் புரிய ரொம்ப கஷ்டம். வாசல்ல பெரிய சண்டை வந்துருக்கு தெருவில், சொல்றா ஏதோ தெருவில் சண்டை போக வைக்கணும். ஆமா ஆமா சண்டை, நான் எங்கேயும் போய் பார்க்கறேன் அப்படின்னு நீங்க ஒன்றும் பார்க்க வேண்டாம், உள்ள போகணும், ஏன்னா உங்க பெருமை எனக்கு தெரியும். நீங்க போய் சண்டையில போய் கடைசியில் அடி வாங்கின்னு வந்து நிற்குங்க. ஏண்டா நீங்க ஒன்றும் பார்க்க வேண்டாம், நீங்க உள்ள போங்க, தாழ்பால் போட்டு போவாங்க. யாராவது கேட்டா என்ன பண்றதுன்னு இருக்கோமா, யாராவது கேட்டா நான் பதில் சொல்லிக்கிறேன், நீங்க உள்ள போக நினைச்சேன். அந்த மாதிரி இல்ல, குத்து இடப்பெரிய கோட்டுக்கால் கட்டில்மே அப்படிப்பட்ட கட்டில் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலே அந்த கட்டில் இருக்கோ, அதுக்கு மேல பஞ்சசயனம் இருக்கான், பஞ்சால கண்ண சயனம், அதுல 5 குணங்கள் இருக்கான். ரொம்ப அழகா இருக்கணும். ஒரு சயனம்னா 5 குணம் இருக்கணும், ஒரு மெத்தைனா 5 குணம் இருக்கு. அழகா இருக்கணும், குளிர்ச்சியா இருக்கணும், மிருதுவா இருக்கணும், பரிமளமா வாசனையோட இருக்கணும், வெளுப்பா இருக்கணும், வெள்ளையா இருக்கணும். இந்த 5 இருந்தாதான் ஒரு சக்தியான சயனம். அழுக்கா இருக்கக்கூடாது, அழகா இருக்கணும் சயனம் பார்க்கறதுக்கு. குளிர்ச்சி இருக்கணும், சில்லுன்னு இருக்கிறத தவிர சூடா இருக்கக்கூடாது, மிருதுவா இருக்கணுமே தவிர உருக்கக்கூடாது, நல்ல வாசனையோட இருக்கணுமே தவிர நாத்தம் வரக்கூடாது. ஒரு 1.5 மாசம் 2 மாசம் ஒன்னையே போட்டு படுத்துட்டு சிக்கு நாட்டம் அடிச்சுட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. வெளுப்பா இருக்கணுமே தவிர அழுக்கா இருக்கக்கூடாது. இப்படிதான் சயனம் இருக்கணும். அதுதான் பஞ்ச சயனம் அப்படின்னு பெயர். 5 குணங்களோட இருக்கக்கூடிய பஞ்சு இருக்குது. அதுதான் கண்ணன் படுத்துவான். ஏன்னா கண்ணன் எங்கிருந்து வந்தான் அப்படின்னா நாகபரியங்க முச்சிருச்சே தியாகத்தோ மதுராம்புரி, ஆதிசேஷன்ல தான் வந்திருக்காரு. ஆதிசேஷன் சயனத்துல இருந்தவருக்கு இந்த சயனம். இப்போ ஆதிசேஷன் எப்படிப்பட்டவன்னா இந்த 5 குணங்களும் அவருக்கு உண்டு. ஆதிசேஷத்துல சயனத்துல இருக்காரு. ஆதிசேஷன் இருக்கும், சத்தம் எல்லாம் இதுவா இருக்கும், சத்தம் எல்லாம் பரிமளமா இருக்கும், சத்தம் எல்லாம் வெள்ளையா அழகா இருக்கும். ஆதிசேஷன் அப்படி இருக்காரு. சத்தம் மிருதுவா இருக்கும், ருசியா தான் இருக்கணும். தொட்டு பார்த்தா தெரியும், நான் தொட்டு பார்த்தது இல்லை, எவ்வளவு அப்படி சத்தலாம் அப்படி அத்தனை குளிர்ச்சியா அத்தனை மிருதுவா அத்தனை பரிமளத்தோடு கூட ஆதிசேஷன் சயனிச்சுட்டு இங்க வந்தபடினால அதே மாதிரியான ஒரு பஞ்சசயனம் இங்க இருக்கு கண்ணனுக்கு. ஏன்னா கிட்ட ஆதிசேஷனே இப்படி இருக்கான்னு சொல்லுவோம். அப்போ அந்த மெத்தென்ற பஞ்சசயனம் ஆண்டாளுடைய வார்த்தை அழகா இருக்கும். சில்லென்ற மெத்தென்ற பஞ்சசயனம் அப்படிங்கிற கீழ்வானம் வெள் என்றது பஞ்சசயனத்தின் மேலே கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் மேல பூ மலர்ந்திருக்கான். நப்பின்னையினுடைய தலைமுடி புஷ்பம் இருக்கு, தலைமுடியே மலர்ந்திருக்கு, புஷ்பம் மலர்ந்திருக்கு. நப்பினை பிராட்டியில கண்ணன் அணைச்சுன்னு இருக்கான், கண்ணனுடைய மார்பு மலர்ந்திருக்கு, எல்லாமே இருக்கும். பூவே வச்சுக்கணும், பூ கருகி போயிடுமா,
ஆனா நப்பின்னை பிராட்டி இப்ப சந்தோஷமா இருக்காரு இல்லையா? அப்போ பூ மலர்ந்திருக்கு. அந்த நப்பின்னை பிராட்டியினுடைய சம்பந்தத்தினாலே ஒரு பக்கம் பூ மலர்ந்திருக்கு, அதுவே சம்பந்தத்தினாலே இன்னொரு பக்கம் கண்ணனுடைய திருமார்பு அப்படிங்கிற பக்கம் மலர்ந்திருக்கு. பூங்குழல் நப்பின்னை கொண்டுமே வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்ப்பிறவாள். கண்ணா, நீ வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்ல வேணும். அவனை மயக்கி வச்சிருக்கிய நீ எத்தனை போதும் தூயிலிட ஒட்டாயான், அவனை எழுப்ப வைக்க மாட்டையான், எத்தனையிலும் பிரிவாற்றகில்லாயா, கண்ணொட்டி பிரிஞ்சு இருக்க முடியாத ஒன்னாலும் தெரியும். ஆனாலும் அதனால நீ இப்படி எங்கனையும் கண்ணனையும் பிரிக்கிறது தத்துவம், அதை நியாயமே, அது சரியில்லை, அது தகவல், அது தைரியம் இல்லை. அதாவது நப்பின்னை பிராட்டி சேத்தனர்களுடைய அபராதங்கள் கண்ணனுக்கு தெரிகிறதுக்காக கண்ணனை மயக்கி வச்சிருக்கார். ஆனா அப்படியே இருக்கா, அதுக்கப்புறம் இன்னொருத்தன் சரணாகிதி பண்ணா கூட தெரியாது போயிடும். ஒருத்தன் சரணாகிதி பண்ணான் அப்படின்னா அவனுடைய அபராதம் தெரியாது பண்ணிட்டான். இன்னொருத்தர் சரணாகிதி பண்ணா அந்த சரணாகிதி தெரியல முடியும், அதுக்கு தயை வேணும் முடியும், கருணை வேணும் முடியும். அப்போ அதனால கொஞ்சம் கண்ணனை எழுப்பு வச்சு எங்களையும் கண்ணனையும் சேர்த்து வச்சு மறுபடியும் அப்படி மட்டும் மறுபடியும் எழுப்பது, மறுபடியும் ஜீவர்களையும் சேர்த்து இதுதான் தத்துவம். இதுதான் உங்களுடைய துருவத்துக்கு அது தவிர வேற விதமா பண்ணா அது தத்துவம் இல்லை, அது தகவும் இல்லை, அது தயையிலையும் சேராது, அது உங்களுடைய சொரூபத்திலையும் சேராது அப்படின்னு நப்பின்னை பிராட்டி கிட்ட விஞ்ஞாபனம் பண்றார்கள். மைத்தடன் கண்ணீனாய் நப்பின்னை பிராட்டியை கூப்பிடும்போது மைத்தடன் கண்ணீனா, அவர் திருக்குறள்ல எப்படி புஷ்பங்கள் இருக்கோ அது மாதிரி திருக்கண்கள்ல மை இருக்கு. இவர்கள்லாம் பாவம் கண்ணனுடைய விரகத்தினாலே மையிட்டு எழுதுவோம் இருக்கா, கண்ணுக்கு மையிட்டுக்க மாட்டோம்னு விரகத்துல இருக்கா. ஆனால் கிருஷ்ண சம்ஸ்லேகத்தினாலே கண்ணில் மையோட இருக்காராம். அதனால அழகான கண், மை தடம் கண்ணினான். அவன் கண்ணன், கண்ணன் கண்ணன் பெயர், இவள் தடம் கண்ணினாள். இவள் பெரும் கண்ணினான் இல்ல, தடம் கண்ணினாள். அழகான கண், தரமா கண், மலர்ந்த கண், மையிட்டு மலர்ந்த கண். இந்த கண்ணுக்கு தான் கண்ணனை கட்டுப்பட்டு நிற்கிறான். அழகா சொல்ற, ஜீவேயம் க்ஷணமபி வினாதாம் அசிதே க்ஷணம். ராமாயணத்துல பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து வச்சு பார்க்கிறவர் ஆஞ்சநேயர். அதாவது விஸ்வாமித்திரன் முதல்ல விவாகம் பண்ணாங்கிறது ரொம்ப நாள் கழிச்சு பெருமாளும் பிராட்டியும் பிரிஞ்சுட்டார். அப்போ பெருமாள் கிருஷ்ணகிரிக்கு வந்தார். அப்போ ஆஞ்சநேயர் பெருமாளுக்கு சுஷ்ரூஷை எல்லாம் பண்ணார். அப்போ பெருமாளை மாத்திரம் பார்த்தார். அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் சீதாதேவி தேடின்னு அசோகவனத்தில் வந்தபோது அங்கே சீதாதேவியை பார்க்கிறார். முதல்ல பெருமாளை பார்த்தார், இப்ப சீதாதேவியை பார்க்கிறார் இல்லையா. அதுக்கப்புறம் மனசுனால பெருமாளை நினைக்கிறாராம். சீதாதேவியை பார்த்த உடனேயே மனசுனால பெருமாளை நினைச்சு ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பார்க்கிறார். ரெண்டு பேரும் சேர்ந்தா எத்தனை சௌக்கியமா இருக்கும், எத்தனை ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு பாக்குற. அப்போ ராகவதி வைதேகி கல்ச்சேயம் அசிதேக்ஷணம். அழகான விஷயம், உடனே அவர் பெருமாள் நினைக்கிறாரு. ஏன்னா அவருக்கு இவர் தான் பொருத்தம், இவருக்கு அவர் தான் பொருத்தம். இந்த வைதேகி இருக்காளியோ இவருக்கு பொருத்தம்னா பெருமாள் ஸ்ரீராமன் தவிர வேற யாரும் கிடையாது. ஸ்ரீராமனுக்கு பொருத்தம்னா இந்த லட்சுமி தேவி, இந்த சீதாதேவி தவிர வேற யாரும் கிடையாது அப்படின்னு நினைச்சு பார்க்கிறார். ஆஞ்சநேயருடைய சிந்தை பொருள். ஆஞ்சநேயர் என்னென்னலாம் நினைச்சு பார்த்தாருன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு சுந்தரகாண்டத்தில், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சீதாதேவியை பார்த்த உடனே இவருடைய எண்ண ஓட்டங்கள் எப்படியெல்லாம் இருந்ததுங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். துஷ்கரம் கிருதவான் ராமஹா ஈனோ யத்ஹயாம் பிரபு தாரயத்யாத்மனோ தேகம் ந துக்கேன அவசீததி ஸ்ரீ பிரணஷ்டேதி காருண்யாத் ஆஸ்ரிதே தியான் சம்சிதः பத்னி நஷ்டேதி சோத் ரொம்ப ஆனந்தமா ராமன் இப்படி இவரை விட்டு பிரிஞ்சு உயிர் தெரிச்சுட்டு இருக்காரு சந்தேகம் தோறும். எப்படி அவர் உயிர் தெரிச்சுட்டு இருக்காரு? துஷ்கரம் கிருத்தவான் ராமன் உயிர் நெரிக்க முடியுதுங்கிற
முன்னாடி என்ன நினைச்சார் அப்படின்னா, கிருஷ்ணந்தையில சீதா பிராட்டியை பிரிஞ்சு பெருமாள் விரகத்துல கஷ்டப்படும் போது என்ன புருஷன் இவர், ஒரு 10 இத்தனை கஷ்டப்படுறாரு, இவர் என்ன தீர புருஷனா நினைச்சார். ஏன்னா ஒரு தீர புருஷன்னா எந்த கஷ்டம் வந்தாலும் சகிச்சுக்கணும். பாரியைக்கு இப்பதான் பிரிஞ்சு இருக்கார் அப்படின்னா ஒரு தீர புருஷனா இருக்கும், அதை சகிச்சுட்டு இருக்க வேண்டாமா, தீர நாயகனா இருக்க வேண்டாமா. ஆனா இவர் பாரியனுடைய பிரிவுல இப்படி கண்ணு ஜலம் விட்டு விளையாடுறாரு, சாப்பிடுறது கிடையாது, தூங்குறது கிடையாது, ஒன்றும் பண்றது கிடையாது. கொசு கடிச்சா தெரியல, சீதே சீதே சீதேன்னு சீதையே நினைச்சுட்டு உருகி நிக்கிறாரு. இவர் போய் ஒரு புருஷனா, அதுவும் ஒரு தீர புருஷனா, அப்படி கம்பீரமா இருக்க மாட்டேங்கிறாரு. இவருக்கு தெரியலையே நினைக்கிறார். இப்ப என்ன பண்றாரு, சீதாதேவியை பாக்குறாரு இல்லையா, அதை பார்த்த உடனே இப்ப என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டான்னா, அவர் என்ன புருஷர், இப்படிப்பட்ட ஒருத்தர் கிடைச்சி இருக்கிறாருன்னா இவர் விட்டு போயிட்டு அவரை பத்தி உயிர் தெரிக்கிறார், அவர் உயிரே நிக்க கூடாது அப்படிங்கிறார். எப்படி அவரால் பிரிஞ்சு இருக்க முடியுது? ஏன்னா துக்கேன அவசியம் இது, அவர் துக்கப்பட்டான்னு நினைச்சாரு, துக்கமே கிடையாதுன்னு. இதெல்லாம் துக்கப்படுறதெல்லாம் இதெல்லாம் வெறும் ஏமாத்தேன். இப்படிப்பட்ட ஒரு நாயகி கிடைப்பாருன்னா அவரை பிரிஞ்சு இருக்க முடியாத ஒருத்தனால இருந்தானா அவன் என்ன புருஷங்க மாத்தின்னு விட்டார். என்னத்தை மாத்திக்கிறார், பெரியாட்டம் என்று சொல்றாரு, என்னத்தை மாத்திக்கலங்கிறார். என்னத்தை மாத்திக்கலையா என்ன கேட்டா, அப்பொழுதும் அவர் செய்தது தவறு என்று இருந்தோம். அப்ப என்ன பண்ணா, ராமன் செய்தது தவறு, பிராட்டியை பிரிஞ்சு கதறாரு, அது தப்புன்னு இல்லை. இப்பொழுதும் அவர் செய்தது தவறுன்னு இல்லை, இப்போ அவர் செய்தது தப்புன்னு தான் சொல்லுறார். ஏன்னா எப்படி பிரிஞ்சு உயிர் வாழ்றார் அப்படிங்கிறார், இப்போ அவர் செய்தது தப்புன்னு தான் சொல்லிட்டு இருக்கார். அந்த மாதிரி பெரிய பிராட்டியும் பிரிஞ்சு இருக்க முடியும். அப்ப பெருமாளும் பிராட்டியும் ஒருத்தர் பொருத்தமா இருக்கார். அப்போ அந்த வைதேகி அவர்தான் பொருத்தம், அவருக்கு இவர்தான் பொருத்தம் ஒற்றேந்தோட அசிதேக்ஷனாம். பிராட்டிக்கு மைத்தடம் கண் இருக்கு இல்லையா, அது ஒரு தனி பெருமைங்கிற, அது ராகவனை காட்டும் ஒரு பெருமை அவருக்கு அதிகமா. அந்த மைத்தடம் கண் அப்படிங்கிற பேர், இந்த கண்ணு பெருமாளுக்கும் கூட கிடையாது, அழகான கண், இது பெருமாளுக்கு கூட கிடையாது. அப்படிங்கறதுனால தஞ்சேயம் அசிதேக்ஷனான்னு பிராட்டிய தனியா எடுத்து சொல்ற. அந்த மாதிரி அந்த கண்ணில் தான் பெருமாள் ஈடுபட்டு இருக்க. போய் சொன்ன உடனேயே பெருமாள் கிட்ட போய் சொல்றார், சீதாதேவியை பார்த்தாச்சு. அவர் என்ன சொன்னார்னா, உம்மை விட்டு பிரிஞ்சு இன்னும் 1 மாசம் கூட நான் தாங்க மாட்டேன், ஊர்வம் மாசாத்து நஜீவேயம் அப்படின்னா. பெருமாள் சொல்றார், அவர் என்னை விட்டு பிரிஞ்சு 1 மாசம் கூட தாங்க மாட்டேன், நான் அவரை விட்டு பிரிஞ்சு ஒரு க்ஷணம் கூட தாங்க மாட்டேன். நஜீவேயம் க்ஷணமதி தினாதாம் அசிதேஷனா. ஏன் அப்படின்னா அவருடைய கண் பார்வையை நான் பார்த்தாகணும், கண் பார்வை கடாட்சத்துக்கு நான் விஷயமாகணும். அந்த கடாட்சம் விஷயமாகாமல் என்னால உயிர் வெறிக்க முடியாது. உடனே கிளம்புன்னு அடுத்த க்ஷணம் கிளம்பிட்டார் சீதாதேவியை பார்க்கறது. அப்போ பெருமாள் சொல்றார் அசிதேக்ஷனான்னு அதே விஷயத்தை சொல்றார். அவருடைய வைத்தடம் கண் இருக்கு இல்லையா, அதை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாதுங்க. அதுதான் பெருமாளை காட்டிலும் பிராட்டியுடைய கடாட்சத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை. அந்த கண் அழகு இருக்கும். ஸ்ரீரங்கத்துல வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாள் நாச்சியார் திருக்கோலம், பெருமாளுக்கு தாயாராக ஒரு திருக்கோலம், பெருமாளுக்கு தாயாருடைய புடவை எல்லாம் வஸ்திரங்கள்லாம் உடுத்தி தாயாருடைய ஆபரணங்கள்லாம் காட்டி ஸ்ரீரங்க நாச்சியார் மாதிரியே பெருமாளுக்கு அலங்காரம். அதுக்கு நாச்சியார் திருக்கோலம்னு பேர். அந்த நாச்சியார் திருக்கோலத்துல தசமி அன்னைக்கு பெருமாள் புறப்பாடு நடக்கும். அப்போ பராசர பக்தர் சேவிச்சாரா, பெருமாள் சேவிக்கிறார். அசல் ரங்கநாச்சியார் மாதிரியே பெருமாள் இருக்கார், வித்தியாசமே கண்டே அடிக்க முடியாது 2 பேருக்கும். நான் அதே மாதிரி வெள்ளை வஸ்திரம், அதே மாதிரி ஆபரணங்கள், அதே மாதிரி மாலை, அதே மாதிரி திருக்குறள் கட்டுரைகள் எல்லாமே அப்படியே இருக்கும். தாயார் மாதிரியே முகம் இருக்கும் பெருமாளுக்கும், திரும்பவும் அப்படிதான் இருக்கும் சேரகத்தில். அதனால அடையாளம் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஆனால் அப்படி எங்க தாயார் மாதிரியே இருக்கார். எங்க தாயார் தான் சொல்ற வழக்கம் பராசர பக்தர். பெருமாள் கூட சொல்ல மாட்டார். எப்படி தாயார எங்க தாயார் தான் சொல்ற. தாயாருக்கு பிள்ளையாவே வளர்ந்தவர், எங்க தாயார் மாதிரியே இருக்கார் பெருமாள் அப்படின்னு அப்படியே செவிச்சுட்டே வந்தவர், சந்தோஷமா செவிக்கிறார். அதுக்கப்புறம் பெருமாள் இந்த திருக்கண்ணை பார்த்த உடனே சொல்லிட்டார், என்ன ஆனாலும் சரி நாத்தியார் விழிப்பு ஒன்னாரே. தாயார் மாதிரி உனக்கு மைத்தட கண் கிடையாது, எத்தனை வேஷம் போட்டாலும் உன் கண்ணு காட்டி கொடுத்துருமே, தாயாருடைய திருக்கண் கடாட்சம் உனக்கு கிடையாதேன்னுட்டாராம். அதான் மைத்தடம் கண்ணினாய்
அதனால தான் அப்படிப்பட்ட நப்பிள்ளை பிராட்டியே, அம்மா நீ உண்மனாலே துயிரை ஒட்டாய்தான், நீ கண்ணனை எழுத்து என்னை சேவை பண்ணி வைக்காட்டா இந்த கண்ணனுடைய பலன் கிடையாது. உன்னுடைய கடாட்சத்தினுடைய அவருடைய கடாட்சத்துக்கும் கிடையாது, பெருமாளுடைய கடாட்சத்துக்கும் கிடையாது. காதாசுரனை காப்பாற்றி கொடுத்த கடாட்சமாச்சு இது. எத்திசையும் உடந்தோடி இழைத்து விழும் காகம் அப்படின்னு காகாசுரன் 3 லோகமும் சுத்திட்டான். காகாசுரன் அபச்சாரப்பட்டது யாருக்கிட்டன்னா பிராட்டி கிட்ட. அண்ணா கவனிக்க, பிராட்டிய கொத்தினான், பிராட்டி கிட்ட அபச்சாரப்பட்டான். பெருமாள் கர்ப்பத்தை கிள்ளி பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம், பிராட்டி கிட்ட அபச்சாரப்பட்டானே கோபம். அதனால பிரம்மாஸ்திரமா அதை பிரயோகம் பண்றா. காகாசுரன் 3 லோகமும் சுத்தினான். த்ரீன் லோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணம் கதா ச பித்ராஜ பரித்யக்தா சுரைச்ச சமகரிஷிபிஹி. எல்லா லோகத்திலும் எல்லாரும் கதவு சாத்திட்டாலாம். ஏன்னா காகாசுரன் உள்ள வரட்டுன்னு பார்த்தா பின்னாடியே ராவனுடைய அஸ்திரம் வரதை பார்த்தா உடனே கதவு சாத்திட்டா எல்லாரும். ஏன்னா இவனுக்காகவே கொடுத்தா ஆபத்துங்கிற தேவர்கள்லாம் தேவர்கள் பேரும் கதவு சாத்திட்டாலாம். காகாசுரன் 3 லோகமும் சுத்தரான், ஒரு லோகத்துல ஒருத்தர் கூட கதவை திறக்கல, எல்லாரும் கதவு சாத்திருக்கார். கடைசியில ஒரே நேரம் உள்ள வந்துட்டான். அது பார்த்தா இதே இடம், அதே சித்திரக்கூட்டத்துல ராமன் பிராட்டி இருக்கிற இடம் மாத்திரம் தான் திறந்துருக்கு, அங்கதான் உள்ள வந்துட்டான். அதனால சொல்ற காகாசுரன் இவா கிட்ட அபச்சாரம் பண்ணி இவா கிட்ட பயந்து போனோம், கடைசியில இங்கேயே ஏன் திரும்பி வந்தான் அப்படின்னா இந்த ஒரு கதவு தான் திறந்திருக்கு, அதனால உள்ள வந்துட்டான். எங்கேயும் போக முடியாதவன். உள்ள வந்தவன் கீழே விழுந்து சரணாகிதி பண்ணான். ஏன் கீழே விழுந்து சரணாகிதி பண்ணான் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இத்தனை தூரம் ஓடி வந்தபடினால எழுச்சி போய் கீழே விழுந்துட்டானே தவிர சரணாகிதி பண்ணல. எழுச்சி போய் கீழே விழுந்துட்டான். எத்திசையும் நன்றோடி இழைத்து விடும் காகம், இழைச்சி கீழே வந்துட்டான். வரணும்னு வரல, கதவை திறந்தது உள்ள வந்துட்டான். விடணும்னு வரல, எழுச்சி போய் கீழே விழுந்துட்டான். முடியாத கீழே விழுந்துட்டான். உடனே பிராட்டி என்ன பண்ற, அந்த காகாசுரனை கடாட்சம் பண்ண. யாருக்கிட்ட அபச்சாரப்பட்டான், பிராட்டி கிட்டே அபச்சாரப்பட்டான், அவனை கடாட்சம் பண்ண. பிராட்டி கடாட்சம் பண்ணி அந்த கீழே விழுந்ததுதான் விழுந்தான். நேர பெருமாள் திருவடி வந்து விழக்கூடாதோ அப்படி திரும்பி விழுந்துட்டான். பெருமாள் பக்கம் காலை திருப்பிட்டு விழுந்துட்டான். உடனே பிராட்டியானவர் மெதுவா அந்த காக்கையை தன் கையாலே தொட்டு அந்த காக்கையை எழுப்பி பெருமாள் திருவடி பக்கமா பார்த்து அதன் சேர்த்து வரும்படி அதை அப்படி சேர்த்து வச்சுட்டு பெருமாள் கிட்ட பார்த்து, குழந்தை வந்து சரணாகிதி பண்றான், நீங்க அவனை காப்பாற்றணும் அப்படின்னு பரிந்துரைத்து அவனுக்கு அபயப்பிரதானம் வாங்கி கொடுத்தவர் பிராட்டியா. அப்ப அந்த கடாட்சத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை இருக்கும், அது பெருமாளுடைய கடாட்சத்துக்கே கிடையாது. பெருமாள் கிட்டேயே பரிந்துரைத்து காகாசுரனுக்கே அபயப்பிரதானம் வாங்கி கொடுத்து பெருமாளும் வேற வழி இல்லை. பதார்கமபி காகுஸ்தா கிருபையா பரிஜபாலயத்து, ரொம்ப பரம கருணையோடு கூட பிராட்டி சொன்னபடினால பெருமாள் காப்பாற்றினார்னு வால்மீகி ரொம்ப ஆச்சரியமா எடுத்து சொல்ற. இல்ல அநேக தாற்பயங்கள் உண்டு. அதே பிரதான சாரத்துல தேசியம் சாதிச்சிருக்க. இதன் தாற்பயங்கள் தான். அப்படி மைத்தடன் கண்ணினாய், அம்மா உங்களுடைய கடாட்சம் அதே மாதிரி காகாசுரனை சேர்த்து வச்ச மாதிரி எங்களையும் சேர்த்து வைக்க வேண்டாமா? கண்ணனை எழுப்பி எங்களை சேர்த்து வைக்க வேண்டாமா? நீயும் மணாலனை எத்தனை போதும் துயிலொட்டாயா, எத்தனையிலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் வந்து தகவேலோர் என்பாவை. அனுகிரகம் பண்ணு, உன்னுடைய சுரூபத்துக்கு சேர, உன்னுடைய சுபாவத்துக்கு சேர, உன்னுடைய கருணைக்கு சேர நீ கண்ணனை எழுப்பி எங்களையும் கண்ணனையும் சேர்த்து இருக்க, அவனை எழுப்பாமல் இருக்கக்கூடாது என்பதாக அந்த நப்பினை பிராட்டியை எழுப்புறார். ஆக கண்ணனையும் நப்பினை பிராட்டியும் எழுப்புறதாக ஆச்சரியமான பாட்டு. இந்த பாசுரத்தை வச்சுதான் பராசர பட்டர் தனியன் சாதிக்கிறார். நீலாதுங்க தனிகிரி உத்வோட்ச கிருஷ்ணம் அப்படின்னு தனியன் இந்த பாசுரத்தை அடிப்படையை வச்சு வந்து இதுக்கு சாபதேசம் சொல்லும் போது மைத்தடன் கண்ணினாய் அப்படின்னு ஆச்சாரியனுடைய கருணா கடாட்சத்தை சொல்லலாம். எந்த கடாட்சம் இருந்தாலும் சரி, ஆச்சாரியனுடைய கருணா கடாட்சத்துக்குன்னு ஒரு தனி பெருமை இருக்கு. அந்த கண் பார்வை இருக்கு இல்லையா, அதுக்கு விஷயமாயிட்டான்னா போதும், அவனுக்கு மோட்சமே கிடைச்சிடும். ஆச்சாரனுடைய கருணா கடாட்சம் கேட்டா யாராயிருந்தாலும் மோட்சம் கிடைக்காது. ஆச்சாரனுடைய கருணா கடாட்சம் கிடைச்சிருக்குன்னா யாராயிருந்தாலும் மோட்சம் கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிற. பாபிஷ்டா கஷத்திரபந்துச்ச புண்டரீகச்ச புண்ணியகிருது ஆச்சாரிய பக்தையா முக்தம் தஸ்மாத் ஆச்சாரியவான் பேர். மகா பாபம் பண்ணியிருந்த கஷத்திரபந்து கூட
ஒரு சமயம் நாரதர் ஆச்சாரியனா வரிச்சு அவர்கிட்ட உபதேசம் வாங்கிட்டு அவன் மோட்சத்துக்கு போனான். மகாபாபம் பண்ணவன் தான், மொய்த்த வல்வினையில் நின்றுங்கிற தொண்டை இப்படியாக பாபத்துக்குள்ள இருக்கான் அவன். அது நம்ம கிட்ட பாபம் இருக்கு, ஆனா க்ஷத்ரமந்து அப்படின்னா பாபத்துக்குள்ள அவன் இருக்கான். அப்படிப்பட்ட மகாபாபிஷ்டன் அவன் கூட கோவிந்த நாமத்தை கேட்டான், உபதேசம் பெற்றான், நாரருடைய கடாட்சம் கிடைச்சு அவன் மோட்சத்துக்கு போனான்னா இவன் மகாபாபிஷ்டனுக்கு பாபம் கூட கடாட்சம் வந்து மோட்சம் கிடைச்சது. புண்டரீகச்ச புண்ணியக்கிறது, மகா புண்ணியம் பண்ணவன் புண்டரீகங்கிறவன் உனக்கு நிலை வந்தபோது ஆச்சாரியன் கடாட்சம், அதே நாரதர் தான் ஆச்சாரியன், அவருடைய கடாட்சத்தினாலே அவனும் சரணாகிதி பண்ணி மோட்சத்துக்கு போனான்னா எப்படிப்பட்ட புண்ணியம் பண்ணலாம் இருந்தாலும் சரி ஆச்சாரிய கடாட்சம் இல்லாட்டா மோட்சம் கிடையாது. எப்படி பாபம் இருந்தாலும் சரி மோட்சமே கிடைக்காது இருந்தாலும் சரி ஆச்சாரிய கடாட்சம் வந்தா மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு கடாட்சம். அதுதான் மைத்தனங்கள் நியாய் அப்படின்னு ஆச்சாரியன் சொல்றாங்க. சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் சுபாடித்த நிதியில ஏகைவ குருவோர் திருஷ்டியா வாப்யாம் வாபி லபேதயது நகத்து திஸ்ருபிஹி அஷ்டாபிஹி சஹசிரேனாபி கச்சித். ஆச்சாரியனுடைய ஒரு கண் கடாட்சம் கிடைச்சா கூட போடுது, அதனால கிடைக்கிற பலன் எத்தனை பேர் எத்தனை கண்ணால பார்த்தாலும் கிடைக்காது. ஏது கேட்டா பரமேஸ்வரன் 3 கண்ணாலே கடாட்சம் பண்ணுவார். பரமசிவன் அவருக்கு 3 கண் இருக்கு, பிரம்மா 8 கண்ணாலே கடாட்சம் பண்ணலாம், ஏன்னா 4 முகம் இருக்கு, 8 கண் இருக்கு. இந்திரன் 1000 கண்கள்னாலே கடாட்சம் பண்ணலாம், ஆனா 3 கண்ணால பண்ணாலும் சரி, 8 கண்ணால கடாட்சம் பண்ணாலும் சரி, 1000 கண்ணால கடாட்சம் பண்ணாலும் சரி, ஆச்சாரியன் ஒரு கண்ணனாலே பண்ற கடாட்சத்தினுடைய பலன் அவளால கொடுக்க முடியாது என்ன ஆனாலும். ஏன்னா இதுதான் மோட்சம் வரைக்கும் கொண்டு வரும், அவளால இதை கொடுக்கவே முடியாது. அதனால இதுக்கு அத்தனை ஒரு பெருமை இருக்கான் ஆச்சாரிய கடாட்சத்துக்கு. அந்த தேசியமா இருக்காதான் சொல்லலாம். சின்ன வயசுல நடாதூரமான கடாட்சத்தை வாங்கணும். 5 வயசுல இருக்கும்போது பிரதிஷ்டாபித வேதாந்தா பிரதிக்ஷித்த பகிர்மதா பூயாக திரைவித்திய மானியத்துவம் பூரி கல்யாண பாஜம்னா அந்த 5 வயசு குழந்தைய தம்மடியில உட்காத்தி வச்சுட்டு காஞ்சிபுரத்துல பேரொழாளன் சன்னதியில நடாதூரம் வாழ் ஆச்சாரியன் அந்த குழந்தையோட தலையை தடவி நீ நன்னா இருப்ப, வேதாந்த பிரச்சாரம் பண்ணி மகா ஆச்சாரியனாக நீ இருக்கணும், ஸ்தாபிக்கணும் அப்படின்னு தலையை தடவி கடாட்சம் பண்றாராம். அந்த கடாட்சத்தினுடைய பெரிய ஆச்சாரியரா வர வேதாந்த தேசி. அது இந்த மைத்தரங்கனா இந்த ஆச்சாரிய கடாட்சம் தானே. இந்த தேசியனே பல இடத்துல சொல்றார், ஸ்ரீமத்யாம் சியாத சாவிதி அனுபதி வரதாச்சாரிய ராமானுஜாபியாம் சமயக் திருஷ்டேன சர்வம் சக நிஷேதியா வெங்கடேசேன கிளுப்தா. எப்படி பகவத் ராமானுஜருக்கு ஆளவந்தாருடைய கடாட்சம் அமைஞ்சதோ அந்த மாதிரி சுவாமி தேசிகனுக்கு நடாபுரமாவுடைய கடாட்சம் அமையுது. அந்த கடாட்சத்தினுடைய பெருமை தான் மகா ஆச்சாரியர் ஆறா. 2 ஆச்சாரியர் மகா ஆச்சாரியர், ஒன்று பகவத் ராமானுஜர், 2வது சுவாமி வேதாந்த தேசிகன். 2 பேருக்கும் பூர்வாச்சாரிய கடாட்சம். பகவத் ராமானுஜருக்கு ஆளவந்தாருடைய கடாட்சம், ஆளவந்தாருக்கு நாகமுனியுடைய கடாட்சம், சுவாமி தேசிகனுக்கு நடாமாய் கடாட்சம். அது எதுவுமே கிடையாது. அதை சொல்றார் நீ அந்த ஆச்சாரியனை சொல்லி பெருமாளோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற பாட்டு. குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் அப்படிங்கிறது பரியங்க வித்யா ஞாபகம் கொடுத்துறது என்று சொல்ற வழக்கம். உபநிஷத்துல பரியங்க வித்யா ஒரு இடம் இருக்கு. சித்திரையில ஒரு ராஜா இருந்தானா, அவன் ஒரு யாகம் பண்ணான். அந்த யாகத்துல பண்ணி வைக்கிறதுக்கு புரோஹிதராக வித்யாக்காக ஆருணி அப்படின்னு ஒரு மகரிஷியை போய் பிரார்த்திச்சார். தேவரீர் வந்திருந்து நடத்தி வைக்கணும். அவர் உபரிடத்துல பிரசித்தமான மகரிஷி. அவரும் சரின்னு ஒத்துண்டார். ஆனால் அவர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் போகாமல் தன்னுடைய புத்திரன் அனுப்பிச்சிட்டார். ஆணுடைய புத்திரனுக்கு ஸ்வேதகேது அப்படின்னு பெயர். சின்ன பையன் அவன். சின்ன பையனை தவிர எல்லா விஷயமும் தெரிஞ்சவன். அப்பாவுக்கு என்னென்ன விஷயம் தெரியுமோ அத்தனை விஷயமும் தெரியும். பரமாதீகன் குமரனா பண்ணி வைப்பான். சாதாரணமானவன் கிடையாது. அதனால அவனாக இருந்தார். அந்த விசுவாசம், ஏன்னா இந்த ராஜாவுக்கு யாகம் நடத்தி வைக்கணும் அப்படின்னா தான் நடத்தி வைக்கிற மாதிரி தன்னுடைய பையன் நடத்தி வைப்பார் அப்படின்னு தெரியும். அதனாலதான் பையன் அனுப்பிச்சுட்டார். இந்த சின்ன பையன் ஸ்வேதகேதுங்கிறவன் இவன் யாகத்தை நடத்தி வைக்கிறதுக்கு போவான். இவனை பார்த்தோன்னே ராஜாவுக்கு திடுக்கிட்டார். நாம இப்படிப்பட்ட ஒரு மகாத்மாவை கூட்டோம், அவர் தான் வராமல் தம் பையனை அனுப்பிச்சுட்டாரேன்னு கஷ்டம் ராஜாவுக்கு. என்ன இருந்தாலும் ராஜா பண்ற யாரும் இல்லையா,
அப்ப நல்ல பெரியவாள்லாம் வரணும் அப்படின்லாம் ஆசைப்படுவேன். பையனை போய் அனுப்பிச்சிட்டானா அவனுக்கே என்னவோ மாதிரி இருக்கு. அதனால பையனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். இந்த ராஜா இப்ப கேள்வி கேட்கிற சேட்டை கேட்டு பார்த்தா, அப்பா நீ யாகம் நடத்தி வைக்கணும்னு வந்திருக்க, அது சரி, இந்த யாகத்தினாலே நான் எந்த பலனை உத்தேசிச்சு பண்றேன் அது உனக்கு தெரியுமா? அந்த பலனுக்கு போறதுக்கான மார்க்கங்கள்ல என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். இந்த பையன் பார்த்தான், மகாராஜன் எனக்கு யாகம் நடத்தி வைக்க தெரியும், யாகம் எப்படி பண்ணணும்னு இந்த அனுஷ்டானங்கள்லாம் தெரியும். ஆனால் இதனுடைய பலன் என்ன அப்படின்னா ஏதோ சொர்க்கம்னு இருந்தா தெரியும். ஆனா நீர் எந்த பலனை உத்தேசி யாகம் பண்ணு, அந்த பலன் எப்படி கிடைக்கும், அதுக்கான மார்க்கம் என்ன, இதெல்லாம் நான் படிக்கிறேன். எனக்கு அத்தனை ஞானம் இல்லை. ஏதோ அனுஷ்டானம் பண்ணுவேன், பண்ணி வைப்பேன். சில வாத்தியார்கள்லாம் கல்யாணங்கள்லாம் பண்ணி வைப்பான்னா மந்திரங்கள்லாம் ஆச்சரியமா சொல்லுவான். ஆனா சந்தேகம் அர்த்தம் வந்தா பிரச்சனை ஆயிடும். அந்த மாதிரி எனக்கு ஞான பாகம் அத்தனை போராது. அதனால நான் எங்க அப்பாட்ட கேட்டுன்னு சொல்லி கிளம்பிட்டேன். பையன் நேரம் தன்னுடைய பிதா கிட்ட ஆளுநை கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்கிறார் அவர் அப்படின்னா ஆளுநை யோசிச்சு பார்த்தேன். அப்பா எனக்கும் இந்த விஷயம் தெரியாது, நானும் இதை சரியா கேட்டுக்கல. அதனால 2 பேருமா போய் அந்த ராஜா கிட்டேயே போவோம் அப்படின்னு மகாராஜா கிட்டேயே அவனையே கேட்கறான். நீ தான் சொல்லி கொடு, அவனுக்கு தெரியும். மகாராஜி அப்படின்னு சொல்லிட்டு இவாள் சிஷ்யாலா எடுத்துக்கிறேன்னு சொல்லக்கூடாதான். என்கிட்ட ராஜா இவாள்லாம் பிராமணன், அதனால நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி இதை யாகம் பண்ணி மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் மகாராஜா. அதாவது யாகங்கள் எல்லாம் பக்தி வகுத்துட்டு அங்க வெறுமா யாகம் பண்ணா சொர்க்கம் தான் கிடைக்கும். திருப்பி பூலோகத்துக்கு வரணும், சம்சாரம் தான். சொர்க்கங்கிறதே சம்சாரத்துல சேர்த்திடும். ஆனா இந்த மகாராஜா பண்ற யாகம் அப்படிப்பட்டது இல்லை. இவர் பக்தி யோகத்துக்கு அங்கமா யாகம் பண்றார். இந்த யாகம் பண்ணா இதனால பக்தி யோகம் சித்திச்சு அந்த பக்தி யோகத்தால சீதை கொண்டங்கிற மோட்சமே கிடைக்கும். அதனால்தான் சூக்ஷமா கேட்டிருக்காரு அப்படின்னு அதை எடுத்து சொல்லி சீதைகள் உலகம் எப்படி போகணும் அப்படின்னா அச்சிராதி மார்க்கத்து வழியா போகணும் அப்படிங்கிற மார்க்கத்தை எடுத்து சொல்லி அந்த சீதைகள் உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லி அதை போச்சு விரஜா நதி இருக்கு, அங்க என்ன அரச மரம் இருக்கு, என்னென்ன மண்டபங்கள் இருக்கு, அதை பற்றியும் எடுத்து சொல்லி சீதைகள் உலகம் எப்படி இருக்குங்கிறதையும் எடுத்து சொல்லி அது கூட சீதைகள் லோகத்துல திருவாமணி மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துல பரியங்கத்துல பகவான் வீட்டு இருக்காராம். அந்த மண்டபத்துல வெளுக்கு இருந்துச்ச திருவாமணி மண்டபத்துல ஒரு பரியங்கம் இருக்கு, ஆதிசேஷ பரியங்கம் இருக்கு. அப்போ ஆதார வெற்றி பட்டணத்துல வரா மாதிரி ஆத்தங்கள் இருக்கு. அதுக்கு மேல கட்டில் இருக்கு. அந்த கட்டில பகவான் வீட்டு இருக்க, பிராட்டியும் கூட இருக்க. இந்த ஜீவனானவன் இந்த யாகங்கள்லாம் பண்ணி பக்தியோகங்கள்லாம் பண்ணி போறவன் இதுவா அந்த பரியங்கத்திலேயே மேல இதுவா ஏறி அந்த பகவானுடைய திருவடியை பிடிச்சுக்கிறானா. அப்ப பகவான் கேள்வி கேட்கிறான், அப்பா நீ யார் அப்படின்னு கேள்வி கேட்கிறான்னா, அப்ப நீ யார் அப்படின்னா இவன் யாருன்னா முன்னாடி நான் இப்படி பிறந்தேன் அப்படி பிறந்தேன் அந்த கதையெல்லாம் இருக்க, அதெல்லாம் விட்டுட்டு அடியேன் தேவரீர் தான் இவன் நீராகவே இருக்கேன். ஏன்னா என் மனசுக்குள்ளேயும் நீர் தான் இருக்கு, எனக்கு அந்தரியாமையாவும் நீர் தான் இருக்கு. அதனால எனக்கு குழுக்குள்ள நீர் இருக்கிறபடினால நான்கிறதே தனியா கிடையாது, நீர் தான் நான் அப்படிங்கிற அர்த்தத்துல நீர் தான் சொல்ல அதை கேட்டு பெருமாள் சந்தோஷப்பட்டு சுவாமி தேசியன் அழகா சொல்ற, ஒரு சின்ன குழந்தை பேச ஆரம்பிச்சா அம்மா அப்படின்னும் அப்பா அப்படின்னும் தாத்தா அப்படின்னும் பேச ஆரம்பிச்சா ஒரு அம்மா எத்தனை சந்தோஷப்படுவாளோ அந்த மாதிரி இந்த குழந்தை அழகா பேச கத்துன்னு இருக்கேன். நீ யார் அப்படி அந்தரியாமை காண்பிக்கிறது அப்படின்னு பெருமாள் சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைய அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு பெரிய விஷயம். இது சுருக்கமா அப்படின்னு சொல்லிட்டேன், ஒரு மணி காலம் சொல்ல வேண்டிய விஷயம் இது. அப்படி ஒரு பரியங்க வித்யா அப்படின்னு வித்யை அதை காண்பிக்கிறதா இந்த குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் நித்தென்ற பஞ்சவேனத்தின் மேலேறி அப்படிங்கிறதெல்லாம் ஞானம் புஷ்பம் கண் இதெல்லாம் ஞானத்தை சொல்றது அப்படின்னு சாபதேசம் பல இடத்துல ஏற்கனவே வந்துருக்கு. இந்த ரீதியில விசேஷமாக பெருமாளின் பிராட்டியையும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய பாசனம் குத்து விளக்கிய பாசனம். அடுத்த பாசனமான 33 பாசனம் அடுத்த பாசனத்தை பிறகு பார்க்கலாம். சதமகமனீரா சாரு கல்வாரஹஸ்தா ஸ்தனபரண விதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அலகவிலிகிதா பிஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விரசதி ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ.
கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.